இந்த நேரத்திலே பண ஆசை என்பதை குறித்து வேத புத்தகத்திலிருந்து நாம் தியானித்து இந்த பண ஆசை மற்றும் ஆகாத சகல ஆசைகளும் நம்முடைய உள்ளத்தை விட்டு வெளியேறி தேவனுக்கு பிரியமாக நம்முடைய இதயத்தில் ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும்படி நாம் ஜெபம் பண்ண இருக்கின்றோம். ஆகவே பண ஆசை என்பதை குறித்து வேதம் சொல்லுகிற சில சத்தியங்களை, சில சம்பவங்களை நாம் தியானிக்க போகிறோம். அன்பானவர்களே, நம்முடைய உள்ளத்தில் ஆசைகள் பலதும் இருக்கின்றது. நல்ல காரியங்களுக்காக ஆசைப்பட வேண்டியது தேவை. தேவனே விருப்பத்தையும் செய்கைகளையும் நமக்குள் உண்டாக்குகிறவர் என்றும் வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. நல்ல விருப்பங்கள், நல்ல ஆசைகள். ஆனால் அதற்கு மாறாக கெட்ட ஆசைகள், ஆகாதவைகளின் மேல் ஆசைகள், தேவன் விரும்பாத காரியங்களின் மேல் ஆசைகள் வரும்பொழுது அது நம்முடைய முழு வாழ்க்கையிலும் அதனுடைய மோசமான தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது. நித்திய வாழ்விலும் அதனுடைய மோசமான தாக்கத்தை உண்டு பண்ணிவிடும். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஆசைகளை நம்மை விட்டு அகற்றி அந்த ஆசைகளை நாம் ஜெயிக்க வேண்டும். இங்கே நாம் பண ஆசை என்று சொல்லும் பொழுது முதலாவது பண ஆசை என்றால் என்ன? பண ஆசை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன? பணத்தின் மேல் ஒரு அதீத ஆசை, ஒரு பேராசை. பணத்தின் மேல் ஆசை. பணம் தேவை, ஆனால் பணத்தின் மேல் ஆசை என்பது வரக்கூடாது. அதைத்தான் வேத புத்தகம் நமக்கு சொல்லுகிறது. பணம் தேவைப்படும் பொழுது தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுகிறோம், தேவன் தருகிறார். பணம் தேவை என்று கண்டு உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், அதிலே தேவன் பணத்தை தருகிறார். அவைகள் மனித வாழ்வுக்கு தேவன் வைத்த வழிகள். ஆனால் அந்த பணத்தின் மேல் ஆசை கொள்வதுதான் தேவன் விரும்பாத காரியம், மனித வாழ்வுக்கு தீங்கான காரியம். டிசைர் ஃபார் மணி அல்லது லவ் ஃபார் மணி, பணத்தின் மேல் ஆசை கொள்வது, பணத்தை நேசிப்பது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். A strong craving for money, அது எப்படியாவது பணம் 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 என்று சொல்லக்கூடிய அந்த உள்ளம் அப்படி பணத்தின் மேல் ஒரு பற்றுதலாய் போய்விடக்கூடிய ஒரு நிலை. இவைகள்தான் இந்த பண ஆசை என்பது. சுருக்கமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், பணம் நம்முடைய வாழ்வுக்கு தேவை. அது நம்முடைய கைகளில் இருக்கலாம், நம்முடைய பாக்கெட்டில் இருக்கலாம், நம்முடைய பீரோவில் இருக்கலாம், வேலட்டில் இருக்கலாம், பீரோவில் இருக்கலாம், பேங்க்ல இருக்கலாம். பணத்தை சிலர் சொத்தாக முதலீடு செய்து வைத்திருப்பார்கள், அப்படி இருக்கலாம். ஆனால் அந்த பணம் உள்ளத்தில் வரக்கூடாது. பணம் உள்ளத்தில் வந்தால் அதற்கு பேர் தான் பண ஆசை. அல்லேலூயா. கர்த்தர் தருகிற பணங்களை வைக்க வேண்டிய இடத்தில் வைத்து செலவு செய்ய வேண்டிய பிரகாரம் செலவு செய்து வாழ்க்கையை கட்டி எழுப்பும் பொழுது தேவன் சொன்ன வழியில் தேவனுக்கான காரியங்கள், நமக்கான காரியங்கள், நம்மை சார்ந்திருக்கிறவர்களுக்கான காரியங்கள், ஏழை எளியவர்களுக்கான காரியங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் அதை ஒழுங்காக பயன்படுத்தி செயல்படுத்தி வாழ்வோம் என்றால் அது நிச்சயம் ஆசீர்வாதம். அதே வேளையில் அந்த பணத்தை குறித்த நினைவுகளை உள்ளத்தில் வளர இடம் கொடுப்போம் என்றால், பணத்தை குறித்த நினைவு உள்ளத்தில் வளர இடம் கொடுத்தால் அது நிச்சயம் ரொம்ப தீமையாக முடியும். பண ஆசை என்றால் இதுதான். இரண்டாவதாக, பண ஆசையின் விளைவுகள் என்ன? பண ஆசையின் விளைவுகள் என்ன? வேதத்தில் நிறைய காரியங்கள் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பண ஆசையின் விளைவுகள் என்ன? ஒரு அழகான வேத வசனம் மொத்தமாக பண ஆசையினுடைய விளைவை நமக்கு சுட்டி காட்டுகிறது. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனம். 1 தீமோத்தேயு
6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. வாழ்வில் என்னென்ன தீமை வரணுமோ அந்த தீமைக்கெல்லாம் ஒரு வேர் போல இந்த பண ஆசை இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஒரு பண ஆசை வந்துவிட்டதென்றால் இனி அவனுக்கு நிறைய தீமைகள் வருவதற்குள்ள வேர் போட்டு விட்டதென்று அர்த்தம். அந்த வேரிலிருந்து முளைத்தெழும்புகிற பணாசை என்கிற ஒரு செடி ஒரு மரமாக மாறி பல கனிகளை கொடுக்கும். அத்தனையும் கசப்பான கனிகளாக இருக்கும், அத்தனையும் தீமையான கனிகளாக இருக்கும். அதுக்குரிய அந்த வேர் தான் பண ஆசை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. அல்லேலூயா. பண ஆசைக்கு இடம் கொடுத்தா விளைவு சகல விதமான தீமைகள் வாழ்க்கையில் வரும். அப்போ நிச்சயமாக இந்த பண ஆசை பொருளாசை என்பது உள்ள இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பண ஆசைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பேர் தான் பொருளாசை, கவச்சஸ்னஸ். எல்லாம் எந்த பொருள், பணமும் ஒரு பொருள் தானே, எந்த பொருள் மேலும் ஆசை வைக்கக்கூடாது என்று தான் பைபிள் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இது எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து அது மேல ரொம்ப ஆசைப்பட்டு விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அதனுடைய விளைவுகளை பாருங்க. முதல்ல எல்லா தீமைக்கும் வேறுன்னு சொல்லியிருக்கு. அடுத்து விசுவாசத்தை விட்டு என்ன செய்வார்கள்? வழுவி போவார்கள். பண ஆசை உள்ளவன் அவனுக்கு வரக்கூடிய தீமைகளில் ஒன்று விசுவாசத்தில் நிற்க முடியாது. விசுவாசத்தை விட்டு என்ன செய்வான்? வழுவி போவான், வழுவி போவான். கிறிஸ்துவை பின்பற்றும் உத்தமமான விசுவாசம், நித்திய மகிமை அடைகின்ற அந்த நித்திய மகிமை அடைகின்ற அந்த விசுவாசம், அதான் விசுவாச வாழ்க்கை. கிறிஸ்துவை பின்பற்றி வாழுகிற வாழ்க்கை, பரலோகம் போய் சேருகிற வாழ்க்கைக்கு பேர் தான் விசுவாச வாழ்க்கை. வேத வசனங்களை விசுவாசித்து, இயேசுவை விசுவாசித்து, இயேசு சிலுவையில் செய்த கிரியைகளை விசுவாசித்து இயேசுவை நாம் பின்பற்றி வாழுகிறோம். ஆகவே அந்த விசுவாசத்தை விட்டு அவன் வழுவி போவான். அவனால் நிற்க முடியாது. சும்மா மாய்மால தோற்றமாய் காட்டிக்கொள்வார்களே ஒழிய உள்ளத்தில் பண ஆசை இருக்கிறவர்கள் உண்மையாய் கிறிஸ்துவின் சீஷனாக இருக்க முடியாது. அவர்கள் விசுவாசத்தை விட்டு வழுவுவார்கள். அடுத்தது, அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். தங்களுக்கு தாங்களே வேதனைகளை உண்டு பண்ணுகிறார்கள். அடிப்படை என்ன? பண ஆசை. பண ஆசை உள்ளத்தில் வைத்து கொண்டு பேசுகிற பேச்சுகள் வேதனைகளை கொண்டு வரும். பண ஆசையை உள்ள வச்சுட்டு எடுக்கக்கூடிய தீர்மானங்கள், செய்யக்கூடிய கொடுக்கல் வாங்கல்கள் நிறைய வேதனைகளைத்தான் கொண்டு வரும். பண ஆசை உள்ளே வைத்து கொண்டு எந்த செயல்பாடு இருந்தாலும் அந்த செயல்பாடுகள் கடைசியிலே வேதனைகளை கொண்டு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயையே. பணப்பிரியன் ஒருபொழுதும் பணத்தினால் திருப்தி அடைய மாட்டான். அப்போ அடுத்தது இதனுடைய விளைவு என்னன்னா, ஒரு திருப்தியற்ற நிலைக்கு தான் இது தள்ளி கொண்டே இருக்கும். பணத்தின் மேல் ஆசை வைக்க 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 ஏதோ பணம் கிடைச்சிட்டே இருக்கும், ரொம்ப திருப்தி ஆயிடுவோம். ஆகா, என் வாழ்க்கைக்கு எல்லாம் கிடைச்சிட்டு திருப்தியா இருப்பேன், தலைமுறைகளுக்கு 2-3 தலைமுறைகளுக்கே சம்பாதிச்சுட்டேன், இனி திருப்தியா இருப்பேன், அப்படி ஒருவரும் சொல்ல மாட்டார்கள். அது திருப்தி செய்யாத பொருள். உலகத்தில் உள்ள எந்த ஒரு அழிந்து போகிற பொருளும் மனிதனுடைய இருதயத்தை திருப்தி செய்யாது. அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருப்தி செய்யாது. அப்போ ஒரு திருப்தியற்ற வாழ்வு தான் அவன் காலமெல்லாம் வாழ்வான். திருப்தியற்ற வாழ்வு வாழ்வான். இதனுடைய மறுபக்கம் போதுமன்கிற மனதுடனே கூடிய தேவபக்தி. அது அடுத்த பாயிண்ட்ல நம்ம பார்ப்போம். இப்போ விளைவுகளை பார்க்கிறோம். தீய விளைவுகள் தான். திருப்தி என்பதே உன் உள்ளத்தில் இராதபடி செய்வது இந்த பணாசையினுடைய ஒரு காரியம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் என்ன? பணாசை உள்ளவர்கள். அதுதான் விருப்பம். எனக்கு இதெல்லாம் இருக்கிறதே சந்தோஷம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று அவர்களுடைய மனம் சொல்லாது. நான் பெரிய ஐஸ்வர்யவான் ஆகணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், பணம் வேணும், பொருள் வேணும். இந்த ஆசை இருக்கிறவர்கள் சோதனையில் விழுவார்கள். அந்த விளைவுகள், ரிசல்ட்டுகள் இதுதான். அந்த ஆசை இல்லாம கர்த்தர் நடத்துகிற போல நடப்போம் என்று நினைத்து வாழ்ந்தால் சோதனைகள் வராது. இப்படிப்பட்ட ஆசைகள் உள்ளத்தில் பெருக பெருக ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? சோதனைகள். அடுத்து கண்ணிகள். அந்த கண்ணியில் கால் மாட்டிச்சுன்னா அவ்வளோதான், அடுத்த ஸ்டெப்பு நமக்கு எடுத்து வைக்க முடியாது. அதான் கண்ணிகள் வரும். இன்னைக்கு பணத்தின் மேல் ஆசைப்பட்டு பலவித சூதாட்டங்கள் செய்கிறார்கள். முன்னாடியெல்லாம் சூதாட்டம் என்று சொன்னால் எங்கேயோ போய் ஒளிச்சிருந்து செய்வார்கள், எல்லாருக்கும் அந்த வாய்ப்புகளும் கிடைக்காது. ஆனால் இப்போ பாருங்க, யாருக்கும் தெரியாமல் கையடக்கமாய் அலைபேசியை வைத்துக்கொண்டே ஆன்லைனில் பயங்கரமான சூதாட்டங்கள். இந்த சூதாட்டம் ஏன் வருது? பண ஆசையினால அதில் போகிறாங்க. அது ஒரு பெரிய கண்ணி. முதல்ல பணம் கிடைக்கும், அடுத்தது இருக்கிறது மொத்தமாக போகும். அதான் நடக்கும். வந்த வெள்ளம் இருந்த வெள்ளத்தையும் கொண்டு போன்னு சொல்லுவார்கள். அதே மாதிரி ஆகிப்போகும். எத்தனையோ பேர் இந்த கண்ணியில் சிக்கி கிடக்கிறாங்க. பலவித கண்ணிகள். உனக்கு இவ்வளவு நீ முதலீடு பண்ணு, ஒரு வாரத்தில் அவ்வளவு கிடைச்சிரும். அதே பெரிய ஏமாற்று. உழைக்காமல் உனக்கு சும்மா நீ ஏதோ பண்ணிக்கிட்டு உனக்கு வருதுன்னா உடனே கொண்டு பணத்தை போட்டுருவார்கள். கண்ணியில் சிக்குகிறார்கள். விளம்பரங்கள் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கு. 4 பேர் வந்து சாட்சியும் சொல்றாங்க, நான் இப்படி செய்தேன், எனக்கு இவ்வளோ பணம் கிடைச்சிருச்சு, நான் அதை பண்ணினேன், இது கிடைச்சிருச்சு. உடனே எல்லாரும் போய், ஏன்னா பண ஆசை உள்ளவர்கள் தான் அதில் ஓடி போவார்கள். போயிட்டு கடைசியில் கண்ணியிலே காலை விடுவார்கள், சிக்கி போகிறார்கள். அப்போ இதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. கர்த்தர் நமக்கானதை கருதி வைத்திருக்கிற தேவன். அல்லேலூயா. யெகோவா ஈரே. ஆபிரகாமுக்கு அடுத்த கட்டம் ஒரு ஆட்டுக்கடா தேவைன்னா அதை ஏற்கனவே அங்கே வச்சிருக்கிறார், ஆயத்தம் பண்ணி. தேவனில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை கண்கள் கண்டதும் இல்லை, சொல்லுங்க, காதுகள் கேட்டதும் இல்லை. அப்படி ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம், பின்பற்றுகிறோம். அப்ப நாம இதுலெல்லாம் போகலாமா? இந்த கண்ணிகள்ல, இந்த சோதனைகள்ல நாம சிக்கலாமா? ஏன் சிக்குகிறோம்? உள்ள இருக்கிற பண ஆசை. இந்த பண ஆசை உள்ள இருந்தா ஆட்டோமேட்டிக்கா கொண்டு போய் சிக்க வச்சிருது, அது போய் மாட்டிக்கிடுது. அதனால தெய்வ மக்களே, இன்றைக்கு பண ஆசை என்பது ஒரு சிறு அளவு கூட நம்ம உள்ளத்துல இராதபடிக்கு அது நம்மை விட்டு முற்றிலும் மாற்றி சுத்திகரிப்பு உண்டாக வேண்டும். அல்லேலூயா. பண ஆசை ஜெயித்தால் வாழ்க்கை ஜெயமாக இருக்கும். நித்திய மகிமையுள்ள நித்தியத்தை நாம் அடைவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப இங்கே சொல்லிக்க, சோதனையில் விழுவான், கண்ணியில் விழுவான். அது மட்டும் இல்ல, மனுஷனை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதவுமான பலவித இச்சைகளில் விழுவார். பண ஆசை வேற எங்கெங்கேயோ கொண்டு போயிடும். பணத்து ஆசை, பல பொருட்கள் மேல் ஆசை வைக்க தோண்டும், சில நபர்கள் மேல் ஆசை வைக்க இழுத்து செல்லும்.
பதவிகள் மேல் ஆசை வைக்க இழுத்து செல்லும். கொண்டு போய் சகலவித இச்சைகளால் இழுத்து கொண்டு போய் வாழ்க்கையே சேதப்படுத்தி விடும். அல்லேலூயா. எனவே இவைகளெல்லாம் சொல்லும் பொழுது தேவ மக்கள் இருதயத்திலே நாமெல்லாம் பணாசையா இருக்கக்கூடாது என்று அறிந்தவர்கள் தான். ஆனால் இந்த வசனங்களை தியானிக்க கர்த்தருடைய வசனம் அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கக்கூடியது. அல்லேலூயா. அப்போ இந்த வசனத்து உள்ள போக போக இன்னும் அந்த பண ஆசையின் மேல் ஒரு வெறுப்பு வரும். ஆமென். அதுதான் நமக்கு ஜெயம். ஆகவே இந்த வசனங்களை சொல்ல சொல்ல உட்கொள்ளுவீர்களாக. எனக்கெல்லாம் ஒரு பண ஆசை இல்லை, அப்படி ஒத்த வார்த்தையில் முடிச்சிட முடியாது. நமக்கு தெரியாமலே நமக்குள்ளே இந்த வேர் எங்கேயாவது கிடக்கும். அது என்னைக்காவது முளைச்சி தலையை காட்டின பிறகு தான் தெரியும். அது சிலருக்கு அதுவும் தெரியாது. கனி பறித்து புசிக்கும் போதுதான் ஐயோ இது கசப்பான கனின்னு அப்போதான் புரியும். அது வரைக்கும் நமக்குள்ள இது வளர்றது கூட நமக்கு தெரியாது. ஆகையினாலே இந்த வசனங்கள் தியானிக்கும் பொழுது நமக்குள் ஒரு சரியான உணர்வு தெளிவு வருவதாக. அல்லேலூயா. சோதனைகளில் விழ, கண்ணிகளில் விழ, பலவிதமான இச்சைகளில் விழ தள்ளுவது, இதுதான் பணாசையினால் வரக்கூடிய விளைவு. இனி சிலருடைய உதாரணங்களை பைபிள் சொல்லுகிறது. பிலேயாம் என்பவன் 2 பேதுரு 2:15-16 அவனை குறித்து சொல்லி இருக்கிறது. செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள். அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை தடுத்தது. அவனை பற்றி யூதாவின் நிருபத்திலே 11ஆம் வசனம், இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயீனுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். ஆமென். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அநீதத்தின் கூலியை விரும்பினான் பிலேயாம். நீதியான காரியத்துக்கான கூலி அல்ல, அநீதத்தின் காரியம் செய்து அதுல ஒரு கூலி கிடைக்கும். மக்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு கூலி, அது வேற. இது மக்களை சபிக்கிறதுக்காக ஒரு கூலியை அவன் விரும்பினான். அதுவும் யாரை? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனக்கூட்டத்தை சபிக்கிறதுக்கு புறப்பட்டு பயணம் பண்ணுகிறான், முயற்சி பண்ணுகிறான், பலி செலுத்தி எப்படியாவது வாய் திறந்து சபிக்கலாம் என்று அவன் ரொம்ப முயற்சி எடுக்கிறான். என்ன? உள்ளத்தில் இருக்கிற அந்த பணாசை, பொருளாசை, அதுதான் அவனை உந்தி தள்ளுகிறது. தேவனோடு பேசுகிறேன் சொல்றான், தேவன் வந்து என்னோடு பேசினார் என்று சொல்லுகிறான், தேவன் தடுத்தார்னு சொல்றான். ஆகிலும் இன்னொரு விசை நான் தேவனிடத்தில் கேட்கட்டும்ங்கிறான். ஏன்? உள்ள கிடக்கிற பணாசை, பொருளாசை, அது அவனை உந்தி தள்ளி கொண்டு போகிறது. சபிக்க வாயை திறந்தா ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றி விடுறாரு, அவனால் சபிக்க முடியலை. கடைசியில் அவனுக்கு கிடைத்த விளைவு என்ன தெரியுமா? எண்ணாகமம் 31:7-8, கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் மீதியானியருடன் யுத்தம் பண்ணி புருஷர்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். அவர்களை கொன்று போட்டதும் அன்றி மீதியானியரின் 5 ராஜாக்களாகிய ஏவி, ரேக்கேம், சூர், ஊர், ரேபா என்பவர்களையும் கொன்று போட்டார்கள். பேயோரின் குமாரனாகிய பிலேயாமையும் பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரர்களை சபிக்க வந்தவன் இஸ்ரவேல் புத்திரர் கைகளிலே பட்டயத்தால் வெட்டப்பட்டு செத்து போனான். நான் நீதிமான் மரிக்கிறது போல் மரிப்பேனாகன்னு இவன் தான் சொன்னான். உள்ளத்தில் நிறைஞ்சி பொருளாசையும் பணாசையும் கிடக்குது. அவனுக்கு இன்னொரு ஆசை, நீதிமான் மரிக்கிறது போல என்ன செய்யணுமா? மரிக்கணும். அப்படி ஒரு நல்ல ஆசையும் இருக்கு. ஆனால் அந்த நல்ல ஆசையில் மண்ணள்ளி போட்டது எது? அவனுக்குள் கிடந்த பொருளாசை, பணாசை. அப்போ எவ்வளோ பெரிய எச்சரிப்பு நமக்கு, எவ்வளோ பெரிய எச்சரிப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசுவாவில் அவனை பற்றி எழுதியிருக்கு,
யோசுவா புத்தகம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, இஸ்ரவேல் புத்திரர் வெட்டின மற்றவர்களோடும் கூட பேயோரின் குமாரனாகிய பாலாம் என்னும், அதாவது பிலேயாம் தான், பாலாம் என்னும் குறி சொல்லுகிறவனையும் பட்டயத்தினால் வெட்டி போட்டார்கள். குறி சொல்லுகிற தீர்க்கதரிசி, குறி சொல்லுகிற தீர்க்கதரிசி, அவனையும் அந்த மீதியானியர் கூட்டத்தோடு கூட என்ன பண்ணி போட்டாங்க, வெட்டி போட்டார்கள். பரிதாபமான முடிவை அவன் அடைந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இது ஒரு பெரிய எச்சரிப்பா இருக்கிறது. விளைவு ரொம்ப மோசம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள், அந்த பேதுருவில் நான் முதல்ல வசனம் வாசித்தனே, அது பிழையாம வச்சு ஒரு எச்சரிப்பு சொல்லியிருக்கு. யாருக்கு சொல்லியிருக்குன்னா கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு. அந்த அதிகாரம் அப்படித்தான் ஆரம்பிக்குது. கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள். ஏன் இவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள்? இவருடைய உள்ளத்தில் கிடப்பது பொருளாசை, பண ஆசை. ஆனால் அதற்காக கர்த்தர் தந்த வரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறார்கள். ஒருத்தனுக்கு அதிகாரம் கிடைச்சிருச்சு, அவன் அதுக்கு நீதியா நியாயமா செயல்படுத்தி நல்லா செய்யலாம். அதே வேளையில் இன்னொருத்தனுக்கு அதிகாரம் கிடைக்குது, அவன் கம்ப்ளீட்டாக அதை துஷ்பிரயோகம் செய்கிறான். நம்ம கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கோம், அனுபவிச்சுட்டே இருக்கிறோம். அப்போ அவனுக்கு அந்த அதிகாரம் கிடைச்சோன்னா அவன் நல்லதையும் செய்யலாம், கெட்டதையும் செய்யலாம். அதை சரியாகவும் பயன்படுத்தலாம், தப்பாகவும் பயன்படுத்தலாம். இதே மாதிரி தான் தீர்க்க தரிசன வரம் மற்றும் வரங்கள். வரங்களை பெற்றுக்கொண்டு இந்த பிழையாமை போல இந்த கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் பண ஆசையை நிறைவேற்றுவதற்காய், தங்களுக்குள் கிடக்கிற பொருளாசையை நிறைவேற்றுவதற்காய், பதவி ஆசையை நிறைவேற்றுவதற்காய், மண்ணாசையை நிறைவேற்றுவதற்காய், அதற்காக இவைகளை பயன்படுத்துகிறார்கள். அப்போ ஊழியக்காரர்களுக்கும் இது ஒரு மிகுந்த எச்சரிப்பான பகுதி. ஊழியத்தில் பண நோக்கம் இருக்கக்கூடாது. தேவன் இலவசமாய் தந்த வரங்கள், பிரசங்க வரமா இருக்கட்டும், பைபிள் ஸ்டடி எடுக்கக்கூடிய ஒரு கிருபை, ஒரு வரம், தேவ ஞானம், ஞானத்தை போதிக்கும் வசனமாகிய வரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹீலிங் கிஃப்ட், நல்லா சுகமாக்குகிற வரம், பிசாசுகளை துரத்துகிற வரம், எத்தனையோ வரங்கள். இத சிலர் கூலி பேசியே போறார். பிழையாம போல உங்க வீட்டுக்கு ஜோம் பண்ணா இவ்வளவு ஃபீஸ், அப்படி பேசி போறவர்களுக்கிறாங்க. மேடையில் பாட்டு பாடினா பாட்டு ஆண்டவர் கொடுத்த கிருபை, வரம். அந்த பாட்டுக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்றது, பிரசங்கத்துக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்றது, இதெல்லாம் எவ்வளோ தவறான காரியம். அப்போ அதில் அந்த மணி மோட்டிவ் தெளிவாக வெளிப்படுது. அது வெளியே கேட்கறது கூடாது என்று மட்டுமல்ல, உள்ளத்தில் கூட அப்படி ஒரு நினைவு எழும்பாதிருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்மை மக்கள் பயன்படுத்துறதுக்காக கூப்பிடும் பொழுது அங்கே போனால் ஏதாவது கிடைக்கும், அந்த நோக்கமே இருக்கக்கூடாது. பண நோக்கம் மட்டுமல்ல, புகழ் நோக்கமும் இருக்கக்கூடாது. அங்கே போய் இப்படிலாம் செய்தா இவர் பயங்கரமான வரம் பெற்றவர், அப்படி இவருக்கு பேர் உண்டாகும், அந்த பேர் மேலே ஆசை வைக்கிறதுமே ஒரு தப்பு. ஆகவே தேவ ஊழியர்கள் இதில் மிகவும் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசிகள் நீங்களும் பயன்படுகிறீர்கள், எந்த விஷயத்திலும் சரி. நாம் பயன்படும் பொழுது அங்கிருந்து மறுபக்கம் ஒரு கைமாறு கருதாமல் உதவி செய்தல்னு சொல்லுவாங்க. அது நான் இதை செஞ்சனால அவங்க நாளைக்கு எனக்கு இதை செய்வாங்க. இந்த குடும்பத்துக்கு நான் இன்னைக்கு பண உதவி செய்கிறேன், எனக்கு ஆண்டவர் பணம் கிருபையாய் தந்திருக்கிறார், அது கொண்டு ஒரு ஆளுக்கு உதவி செய்கிறேன், உள்ள ஒரு எதிர்பார்ப்பு நாளைக்கு அவன் எனக்கு செய்யணும், அதுவே சரியில்லை. அல்லேலூயா. ஸோ தேவ பிள்ளைகள், தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிறவர்கள், இந்த பூலோகத்துக்குரிய இந்த ஆசைகள், இந்த மாதிரிப்பட்ட ஒரு நோக்கங்கள், இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்வோம் என்றால் தேவனுக்கு முன்பாக மிகுந்த மேன்மை அடைவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பிழையாமை குறித்து இப்படி ஒரு எச்சரிப்பு சொல்லி இருக்கிறது. அவனை பற்றி, அவன் ஒரு மிருகத்தினாலே கடிந்து கொள்ளப்பட்டான், அதுவே பெரிய கேவலம். மிருகத்தினாலே, இந்த கழுதை வாய் திறந்து அவனை கடிந்து கொண்டது என்று சொன்னால் அதுவே கேவலம். அடுத்தது, நீதிமான் மடிவது போல் மடிவேனாகன்னு சொல்லிட்டு தெரிஞ்சவன்
கடைசியில் துன்மார்க்கருடைய கூட்டத்தில் மடிஞ்சு போனான். அதுதான் அவனுக்கு கிடைத்த பரிசு. அப்புறம் ஆகான்னு ஒருத்தன், ஆகான் யோசுவா தலைமையிலே எரிகோவை பிடித்தெடுத்த பொழுது அங்கே ஒரு தப்பு செய்தான். அவனுக்கும் he was driven by this desire. அவன் அந்த ஆசையினால உந்தி தள்ளப்பட்டு அந்த எரிகோவில் உள்ள சில பொருட்களை இச்சித்து எடுத்துக்கொண்டான். யோசுவா மூலம் கர்த்தர் கட்டளை கொடுத்தார், எரிகோவிலிருந்து ஒரு பொருளும் எடுக்காத, வெள்ளியும் பொருளும் கர்த்தருடைய பொக்கிஷத்தில் சேரும், மற்றெல்லாம் சுட்டரித்து போடு. ஆனா இவன் என்ன பண்ணிட்டான், அவனே அறிக்கை பண்ணான். யோசுவா 7:20. அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரமாக செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து ஆசைப்பட்டு எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். பாருங்க, ஆகான் 200 வெள்ளி சேக்கல், அந்த நாட்களில் உள்ள பணம், வெள்ளி, பாபிலோனிய சால்வை, பொன் பாலம், பொருட்கள், பண ஆசை, பொருளாசை நிறைந்து இவைகளெல்லாம் எடுத்துக்கொண்டான். பணாசைக்காரனுக்கு கொண்டு போய் ஒளிச்சு வைக்கிறான். ஒளிவு மறைவு ரொம்ப வரும். ஒரு நேர்மையாக வாழணுமே, ஒரு திறந்த உள்ளத்தோடு வாழணுமே, ஒரு திறந்த புஸ்தகம் போல வாழணுமே, ஒரு கண்ணாடி போல வாழணுமே, அதுதான் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய நல்ல ஆசை. ஒரு ஒளிவு மறைவு இருக்கக்கூடாதே. ஆனால் அந்த பண ஆசைக்காரனுக்கு என்ன வரும்? ஒளிவு மறைவு வரும். அவன் நேர்மையாக இருக்க முடியாது, அவன் திறந்த புஸ்தகமாக இருக்க முடியாது. ஆகான் கொண்டு போய் எல்லாத்தையும் என்ன பண்ணான்? ஒளிச்சு வச்சான். வெளியே காட்ட முடியுமா? பூமியை தோண்டி, மண்ணை தோண்டி பூமிக்குள்ளே வச்சிட்டான், கூடாரத்துக்குள்ள. ஒளித்து வைக்க வேண்டிய நிலைமையெல்லாம் யாருக்கு வருது? பண ஆசை. ஏதாவது ஒன்று ஆகாததை கொண்டு ஒளிச்சு வச்சா உள்ளம் படக்கு படக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் உனக்கு தேவையா? உன்னுடைய பண ஆசையினாலே உனக்கு இதெல்லாம் வருகிறது. நிம்மதி கேடு, ஒளிவு மறைவு, இதெல்லாம் வருகிறது. அடுத்தது அவனுக்கு நடந்தது உங்களுக்கு தெரியும். யோசுவா 7:24. அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேலர் எல்லாரும் கூட சேராகின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையையும் பொன்பாலத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார்கள். கல்லெறிந்து பயங்கரமான கற்குவியலாக்கி போட்டார்கள். அல்லேலூயா. குடும்பமாக அழிந்தான். இதான் பண ஆசை பொருளாசையின் விளைவு. பண ஆசை பொருளாசை எங்க கொண்டு நிறுத்துகிறது? அவனுக்கு வாழ்வை இழந்து போச்சு, குடும்பமே இழந்து போச்சு, எல்லாமே போச்சு. என்ன சங்கடம்! யோர்தானை கடந்து வந்தவன், எரிகோவில் ஜெயம் எடுத்தவன். அடுத்தது அவனுக்கு கிடைத்தது கல்லறி. சொந்த மக்கள் கைகளினால் கல்லறி மொத்தமாய் கற்குவியலாகி போச்சு அந்த குடும்பம். எவ்வளவு ஜெயத்தின் பாதையில் வந்தவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளி, யோர்தானை கடந்து வந்தவன், எரிகோவை ஜெயித்ததில் பங்காளி. ஆனா இந்த ஆசை நிமித்தம், பொருளாசை பணாசை நிமித்தம் அடுத்து அவனால வாழக்கூட முடியல. கர்த்தர் அவனை வாழ விடவில்லை. அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் எவ்வளவு எச்சரிப்பு! தேவனை அறிந்த பிள்ளைகளே, வேதம் வாசிக்கிற தேவ பிள்ளைகளே, நமக்கு இந்த பணாசை பொருளாசை துளி அளவு உள்ளத்துல இருக்கக்கூடாது. நல்லா கிளீன் பண்ணி வெளியே தள்ளிடணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து கேயாசி. நிறைய ஆட்கள் பைபிள்ல எச்சரிப்புகளாக இருக்கிறார்கள். கேயாசி அவன் பாருங்க, 2 ராஜாக்கள் 5:22. உங்களுக்கு தெரியும், நாகமான் வந்து சுகமடைந்து எலிசாவிடத்தில் காணிக்கைகள்லாம் கொடுக்க வந்தார்.
எலிசா சொன்னார், நான் ஒன்றும் வாங்க மாட்டேன், நீங்க போகலாம் என்று சொல்லிவிட்டார். இவனுக்கு படக்கு படக்குன்னு அடிக்குது. ஐயோ, என்னெல்லாமோ கொண்டு வந்திருக்கிறாரு, ஏன் என்னுடைய எஜமான் வாங்காம திரும்ப அனுப்புறார் சொல்லி அவன் மனசு நாகமான் பின்னாலே போயிடுச்சு. நாகமானுடைய பணத்துக்கு பின்னால, நாகமானுடைய பொருளுக்கு பின்னால, அவனுக்கு காணிக்கைக்கு பின்னால போயிருச்சு. கடைசியில் இருக்க முடியல, ஓடுனான். ஓடி போய் நாகமான்கிட்ட ஒரு பொய் சொல்றான். தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்ராயிம் மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். பொய்யும் சொல்லி நல்லொரு எஜமானுடைய பேரையும் அங்கே என்ன செய்தாச்சு, கெடுத்தாச்சு. இதுக்கு உனக்குள் கிடப்பது பொருள் ஆசை. உனக்குள் கிடக்கும் பொருளாசை, பணாசை பொய் சொல்ல வைக்கிறது, நல்லவர்களின் பெயரை கெடுக்க வைக்கிறது. இதான் அவன் செஞ்சான். பாருங்க, இப்போ எவ்வளவு பேட் எஃபெக்ட்ஸ், கம்ப்ளீட்டா கெட்ட விளைவுகள் தான் இந்த பொருளாசை பணாசையில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. பொய் தாராளமாக வரும். பண ஆசை உள்ளே வளர வளர பொய் சரளமாய் தாராளமாய் வரும். சிந்தித்து பாருங்க, யாருடைய வாழ்வில் ஆயிலும் இது இருக்குதா? பண ஆசை நிமித்தம் பொய் சொல்லுவது, பண ஆசைனால கெட்ட பொருளை நல்ல பொருள் சொல்லி ஏமாத்தி விற்கிறது. எடைன்னா என்னது? வெயிட்ல கள்ளத்தனம் பண்ணுவது. பல கள்ளத்தனங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் செஞ்சு லாபம் தேடுவது, அது நீதியான லாபம் இல்லை. அது கர்த்தர் அருளும் ஆசீர்வாதம் ஆகாது. தந்திர வழி, கெட்ட வழி, கெட்ட வேலைகளை செய்வார்கள். அசுத்தமானதை செய்து அதில் சம்பாதிப்பார். வேசிக்கரையம், நாயின் கிரயம் எல்லாம் பைபிள் சொல்லுது. வேசிக்கரையம், பொய், எல்லாமே பொய்யும் புரட்டும் கெட்ட காரியங்களுமாய் வாழ்க்கை நிறைந்து போகும். வேசிக்கரையம் உங்களுக்கு தெரியும், விபச்சாரம் செய்து சம்பாதிக்கிறது. நாயின் கரையமும் அதுதான், ஆண்கள் சம்பாதிக்கிறது. அதுக்கு பேர் தான் நாயின் கரையம் சொல்லியிருக்கு பைபிளில். 2 வேசிக்கரையம். அப்போ இப்படியெல்லாம் தவறான வழிகள், அடுத்தவனை கெடுத்து போதை விற்பனை, அடுத்தவனை அழித்து நீ சம்பாதிக்கிறாய், போதை விற்பனை, இப்படி நிறைய சொல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது இவன் என்ன பண்ணிட்டான், எஜமானுடைய நல்ல பேர் அங்கே போய் கெடுக்கிறான். பாருங்க, அந்த மனுஷன் எவ்வளவு நல்ல மனுஷன், பொருளாசை பணாசை துளியும் இல்லாத மனுஷன். அவன் பெரிய காணிக்கை கொண்டு வந்து கொடுத்துருப்பான். அதெல்லாம் வேண்டாப்பா போ என்று சொல்லி அவனை அனுப்பி விட்டாச்சு. அவ்வளவு நல்ல மனுஷனுக்கு பேரை கொஞ்ச நேரத்தில் கெடுத்து போட்டான். நாகமான் என்ன நினைச்சிருப்பான், இந்த ஆள் பெரிய வீரம் பேசினார், இப்போ வேலைக்காரன் வந்து அனுப்பி விட்டுருக்கார். எலிசாவுக்கு எவ்வளோ கெட்ட பேர். அதுக்கு பிறகு திரும்ப போய் நாகம்மான்கிட்ட சொன்ன மாதிரிலாம் இல்லையே. எலிசாவை என்ன நினச்சிட்டு போனானோ தெரியலையே. இவன் அவனுக்கு சம்பாதிச்சு கொடுத்தது கெட்ட பேர். கேயாசியின் பண ஆசை. அடுத்தே பாருங்க, திரும்ப எஜமான்கிட்ட ஓடி வரான். அங்கே போய் ஒளிச்சு வச்சுட்டு 2 ராஜாக்கள் 5:24 அதை அந்த அவர்களுடைய கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான். அனுப்பி விட்டுட்டு என்ன பண்றான், 25ஆம் வசனத்தில் அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். உடனே எஜமான் கேட்கிறார், எங்கே இருந்து வந்திருக்கிறாய்? அவர் யார்? அவர் ஞான திருஷ்டிக்காரர். தம்பி, எங்கிருந்து வந்திருக்கிறாய்? ஒரு பச்சை பொய் அடிக்கிறான். உமது அடியான் எங்கும் போகவில்லை. உமது அடியான் எங்கும் போகவில்லை. அங்க போய் இங்க வந்து இங்க போய் பொய் பணாசை கொண்டு நிறுத்தி இருக்கிற இடம். வாயெல்லாம் பொய், சொல்வதெல்லாம் பொய். இதான் பண ஆசையினுடைய கெட்ட விளைவுகளில் ஒன்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் என்னாச்சு, அவனுடைய பண ஆசை 2 தாலந்து வெள்ளியை வாங்கிட்டு வந்துட்டான், பணம். அதுக்கு மேலே வஸ்திரங்கள் வாங்கிட்டு வந்துட்டான், பொருள். பண ஆசை, பொருள் ஆசை.
அவர் எச்சரித்தார். அடுத்தது சொன்னாரு 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே கேயாசி உறைந்த மழை நிறமான குஷ்டரோகி ஆகி எலிசாவின் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். அடுத்த தீர்க்கதரிசியா எழும்பி வந்திருக்க வேண்டிய கேயாசி, எலியா, எலிசா, கேயாசி என்று வந்திருக்க வேண்டுமே வரிசை. இப்ப என்ன ஆகி போச்சு? நாகமானுக்கு பின்னால போய் நாகமான் விட்டு சென்ற குஷ்டரோகத்தை சந்ததிக்கும் பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறான். பணாசை எங்கே கொண்டு நிறுத்துகிறது? பொருளாசை எங்கே கொண்டு நிறுத்துகிறது? அதை தேடி ஓடும் பொழுது இதெல்லாம் தெரியாது. அந்த விளைவு வரும் பொழுதுதான் வேண்டாம் வேண்டாம் சொன்னாலும் தப்பி பிழைக்க முடியாது. அந்த மாதிரி வந்து போச்சு. நாகமானுடைய காணிக்கை தேடி ஓடினவன் நாகமான் விட்டு சென்ற குஷ்டரோகத்தை தனக்கு மட்டுமல்ல சந்ததிகளுக்கு, என்ன பயங்கரம், பெற்றுக்கொண்டான். அவனுடைய தீர்க்க தரிசன ஊழியத்தை இழந்தான். எலிசாவின் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். அல்லேலூயா. தேவ மக்களே, பணம், பொருள், உலகத்தினுடைய அழியும் பொருள் எதுவாயிருந்தாலும் சரி, தேடாதிருங்கள், நாடாதிருங்கள், ஆசைப்படாதிருங்கள். கர்த்தர் நமக்கானவைகள் எல்லாம் ஏற்கனவே நிறைவா வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பரத்திலே உருவாக்கி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு மேல நீ அங்க ஆசைப்பட்டு இங்க ஆசைப்பட்டு உன் வாழ்க்கை அழித்து போடாதே, உன் மேன்மை அழித்து போடாதே, உன் ஊழியத்தை அழித்து போடாதே, கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்பட இடம் கொடுக்காதே, பொய் சொல்லாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொருத்தர் அகாஸ்வேரு ராஜா. அகாஸ்வேரு ராஜா பெரிய ராஜா, மதிப்புக்குரியவர். ஆனால் எஸ்தர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை, இந்த யூதர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது. அப்பொழுது நான் ராஜாவின் கஜானாவிலே கொண்டு வந்து செலுத்த 10,000 தாலந்து வெள்ளியை எண்ணி காரியக்காரர் கையில் கொடுப்பேன் என்றான். ஒரு மந்திரி ஒரு ராஜாவிட்ட பேசுற பேச்சு. அவர் எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான், எவ்வளவு பெரிய ராஜா. இவன் போய் சொல்றான், ராஜா இந்த யூதர் குலத்தையே அழிக்கணும், இந்த ஜனத்தை அழிக்கிறதுக்கு ஒரு கையெழுத்து போட்டுட்டீர்னா இப்போ 10,000 தாலந்து வெள்ளியை கொடுப்பேன், லஞ்சம். நீ சட்டத்தில் கையெழுத்து போடுறதுக்கு லஞ்சம். இதை ஓப்பனா ஒரு ராஜாட்ட பேசுறான்னா அந்த ராஜா எப்படிப்பட்டவனா இருந்திருப்பான்? சும்மா தைரியமா பேசிடுவான். அவர்தான் நேரில் போய் இதில் கையெழுத்து போடும், இவ்வளோ காசு கொடுக்குறேன், அப்படி சொல்லக்கூடிய தைரியம் அவனுக்கு இருந்ததுன்னா இவன் பணத்தில் வீக்கு. அகாஸ்வேரு ராஜாக்கு இந்த பழக்கம் இருந்திருக்கிறது, அது கூட இருக்கிற இவனுக்கு தெரியும். பெரிய ராஜா தான். ஆனா இந்த பணத்தை வாங்கிட்டு அவர் போட்ட கையெழுத்து எத்தனையோ நல்ல மனிதர்களின் உயிரை வாங்க ஆயத்தமாக இருந்தது. கர்த்தருடைய கிருபையினாலே மொர்தெகாய் எஸ்தர் மூலம் கர்த்தர் குறுக்கிட்டு இந்த அழிவிலிருந்து யூதர்களை காப்பாற்றினார். பயங்கர இரத்த பழியிலிருந்து அகாஸ்வேருவையும் காப்பாற்றினார். அல்லேலூயா. அவன் எஸ்தரை தனக்கு மனைவியாய் தெரிந்து கொண்ட ஒரு பாக்கியம் அவனுக்கு இந்த இரத்த பழியில் இருந்து அவனை விடுதலையாக்கினார். லஞ்சம் வாங்குகிறவன், ஊழல் செய்கிறவன் பயங்கரமான பழிகளில் சிக்குவான். இப்ப தெரியாது, செடி வளரும் போது தெரியாது, இனி கனி வரும்போது தான் உனக்கு தெரியும். விதைக்கும் போது வளரும் போது உனக்கு தெரியாது, உனக்கு அறுவடை வரும்போது உனக்கு தெரியும். அந்த அறுவடையை நீ விட்டு ஓடுவேன்னு சொன்னாலும் அது உன்னை விட்டு போகாது. லஞ்சம், ஊழல் இன்றைக்கு மலிந்து கிடக்கிறது. லஞ்சம் வாங்கி வாங்கி கோடி 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 கோடி, கடைசியில் நீ பரிதாபமாய் போக போகிறாய். யாரா இருந்தாலும் பைபிள் சொல்லுகிறது. பெரிய அகாஸ்வேரு ராஜா மகா கொடிய அபத்தத்தில் மாட்டிக்கிட்டான், லஞ்சம் வாங்குற அந்த பண ஆசையினால. பண ஆசையினால. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பழக்கமே இருக்கக்கூடாது, இந்த பழக்கமே இருக்கக்கூடாது. இந்த ஆசை உள்ள கிடந்தாலே அழிக்குது, அழிக்குது.
எவ்வளோ நம்ம உதாரணங்களை பார்க்குறோம். அடுத்தது யூதாஸ்காரியோத், அப்போஸ்தலர் 1:18, அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்களெல்லாம் சரிந்து போயிற்று. எப்படி யூதாஸுக்கு பணாசையில் கிடைத்த விளைவு, குடல் சரிஞ்சு போச்சான், வயிறு வெடிச்சு போச்சான், தலைகீழா விழுந்தான். நீ எப்பேற்பட்ட தெரிந்து கொள்ளுதலுக்கு உட்பட்டவன்? பிதாவானவர் சொல்லி இயேசு கிறிஸ்து தெரிந்தெடுத்ததில் 12 பேரில் ஒருவன். அதிலும் மிக நம்பிக்கைக்குரியவனாக பணப்பையை சுமக்கும்படி இயேசு கிறிஸ்துவால் தமது ஊழியத்தில் நியமிக்கப்பட்டவன். பேதுரு கர்த்தருக்கு ஒரு காரியதர்சி போல, செக்ரட்டரி போல செயல்பட்டார்னா, யூதாஸ்காரியோத் ட்ரெஷரர். எந்த கமிட்டியிலையும் பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்பாளர்கள். பார்த்தீங்களா? அந்த மேன்மை. ஆனால் அவன் அங்கிருந்து தலைகீழாக விழுந்தான், வயிறு வெடித்தது, குடல் சரிந்தது, தற்கொலை செய்து கொண்டான். ஆசை, பண ஆசை. கையில் இருக்கிற காணிக்கை பையில் அவனுக்கு உண்மை இல்லை, அது மேல அவனுக்கு ஆசை வருது. பாருங்க, அந்த ஆசை கடைசியில் அவனை என்ன ஆக்கிருச்சு? அவனை அழித்தே போட்டது. அநீதத்தின் கூலி. அதை பற்றி விளக்கம் அடுத்த பாயிண்ட்ல பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 6:10 சொல்லுகிறது, திருடனும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. பொருளாசைக்காரன் அவர்கள் ஒருபொழுதும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டார்கள் என்று வசனம் தெளிவாக சொல்லுகிறது. உனக்கு தேவனுடைய ராஜ்யம் கிடையாது. பண ஆசைக்கு இடம் கொடுத்தால், பொருள் ஆசைக்கு இடம் கொடுத்தால், உலகத்தில் உள்ள ஆகாத ஆசைகள் எதற்கு இடம் கொடுத்தாலும் நீ இழப்பது தேவனுடைய ராஜ்யத்தை இழக்கப் போகிறாய். அல்லேலூயா. சரி, இவ்வளவு விளைவுகள், மோசமான விளைவுகள் இன்னும் இருக்கும். நம்ம பைபிளை தேடி தேடி வாசித்தா இவ்வளவு இருக்கு, வாழ்க்கையிலே பார்க்குறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பெரிய எச்சரிப்பு. எனக்குள்ள இதெல்லாம் இல்லை, ஆனாலும் உள்ளத்தில் மறைஞ்சு கிடக்கிறதோ, எங்கேயாவது அந்த விதை விழுந்திருக்கா, எங்கேயாவது அந்த வேர் இருக்கிறதா, அதெல்லாம் இன்றைக்கு மாற்றப்பட்டு ஒரு பெரிய சுத்திகரிப்பு வருவதாக. அல்லேலூயா. சரி, 3வது, பண ஆசை நம் வாழ்வில் உள்ளதா என்று கண்டறிவது எப்படி? பண ஆசை என்றால் என்னன்னு பார்த்தோம், பண ஆசையின் விளைவுகளை பார்த்தோம். இப்போ பண ஆசை எனக்குள்ள இருக்கான்னு நான் கண்டுபிடிக்கிறது எப்படி? அது வேர் மாதிரி இல்லை, மறைஞ்சில்ல இருக்கு மண்ணுக்குள்ள. அந்த வேரை இப்பவுமே நான் பிடிக்கி தள்ளிடணுமே, சுட்டெரித்து விட வேண்டுமே. இல்லை அது வளர்ந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும்? வளரும்போது நல்லதா கெட்டதான்னு தெரியாம வளர விட்டுருவனே. அப்போ நான் அதை கண்டறிய வேண்டியது அவசியம். அல்லேலூயா. இது நம்ம எல்லாருக்கும் இன்றைக்கு மிக முக்கியமாய் தேவை. நம்ம நினைச்சிட்டு இருப்போம், எனக்குள்ள பண ஆசையே கிடையாது, பொருளாசையே கிடையாது அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இப்போ சொல்ற காரியங்களை கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். முதலாவது, எபிரேயர் 13:4-5 சொல்லுகிறது, விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக வேசிக்கள்ளரையும் விபசாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அல்லேலூயா. உங்களுக்குள்ள பண ஆசை இருக்கான்னு கண்டுபிடிக்கிற முதல் வழி விவாகம். உங்க பிள்ளைகளுக்கு விவாகம் வரும் பொழுது, உங்களுக்கு விவாகம் வரும் பொழுது அதுல பண ஆசை இருக்கான்னு வெளிப்படையா காட்டுது. வரதட்சணை பேசுவது, டவுரி பேசியாச்சுன்னா நீங்க முழு பண ஆசைக்காரர், அதுல சந்தேகத்துக்கு இடமே இல்லை. நீங்க பேச மாட்டீங்க, மீடியேட்டரை வச்சு பேசுவீங்க, எல்லாம் சரிதான், எல்லாம் ஒண்ணுதான். டவுரி என்பது அப்படி ஒரு விஷயமே இல்லை.
தேவையே இல்லை. ஆனால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கிடுவீங்க. அது ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா? அது என்ன பழக்கம்? யார் கொண்டு வந்தது? எதற்கு கொண்டு வந்தது? அந்த பழக்கத்தினால் எத்தனை பேர் கண்ணீருக்குள் பெருமூச்சுகள் கிடக்கிறாள், எத்தனை பேர் குடும்பத்தை இழந்து, எத்தனை ஜீவன் இழந்து போய் கிடக்கிறது, இதெல்லாம் தெரியாதா? எல்லாரும் வாங்குறாங்கல்ல. அப்ப எல்லாரும் நரகத்து போறா, நானும் நரகத்து போறேன்னா? பண ஆசை இங்கதான் இருக்கு. பயங்கரமான தேவ மக்கள் என்று சொல்லுவது, கடைசியில் போய் டவுரி பேசு. நீ மொத்த பண ஆசைக்காரன், பண ஆசைக்காரி. சரி, டவுரி தான் வாங்கப்படாது, செலவுக்கு என்ன தருவார்கள்? ஐயோ, இதை போலத்த ஒரு கேவலம் உண்டா? தன் வீட்டு ஃபங்க்ஷன் நடத்துக்கு அடுத்த வீட்டில் போய் செலவுக்கு தருவார்களா? உங்களை யார் செலவு பண்ண சொன்னது? தயவு செய்து இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொள்ளுங்க. எனக்கு அநேக குடும்பங்கள் இதில் சாட்சியாக இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை. அல்லேலூயா. ஆனால் இன்னும் சில குடும்பங்கள் சரியில்லை. எப்படா கிடைக்கும், எப்படியாவது சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி தந்திர பேச்சுகள். ஆகவே பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாய் இருக்கட்டும். அல்லேலூயா. விவாகத்தை பிசினஸா மாத்தாதீங்க. பணாசை, பண ஆசையின் மேல் வீட்டை கட்டினால், குடும்பத்தை கட்டினால், பிள்ளைகளுடைய வாழ்வை கட்டினால் நிலைக்குமா? நல்லா இருக்குமா? சிந்தித்து பாருங்கள். அப்படிப்பட்ட எண்ணங்கள் யாருக்கு இருக்கோ, சிலர்லாம் துணிஞ்சு, பையன் இருக்கிறான், பையனுக்கு கல்யாணம் சீக்கிரம் வரும், துணிஞ்சு கடன் வாங்குறது. கடன் அடைக்கிறதுக்கு வழி என்ன? பையனுக்கு கல்யாணம் வரும். ஐயோ ஐயோ, இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பையனை வச்சு பிஸ்னஸ் நடத்தவா? பையனை வச்சு சம்பாதிக்க இந்த மாதிரி சம்பாத்தியம் பண்றதா? கர்த்தருடைய வேதம் எச்சரிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விவாகம் மஞ்சம் அசுசிப்படக்கூடாது. வேசிக்கல்லறை விபச்சாரக்காரரை தேவன் நியாயம் தீர்ப்பார். அப்போ நிச்சயமா இந்த விவாகத்தை வச்சு, இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை வச்சு ஒரு சம்பாத்தியம் வேண்டாம். விவாகம் மட்டுமல்ல, பாலுறவு சம்பந்தமா ஏற்கனவே சொன்னேன், வேசியின் கரையம், நாயின் கரையம் கர்த்தர் வெறுக்கிறார். இந்த மாதிரிப்பட்ட எந்த ஒரு இதுவும் வரக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 3:3 கண்காணி, இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனாய் இராமல் பண ஆசை இல்லாதவனாய் இருக்க வேண்டும் என்று கண்காணியை பற்றி சொல்லி இருக்கு. உதவிக்காரரை பற்றி 8ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கு. உதவிக்காரரும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது என்று சொல்லி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போ ஊழியக்காரர்களுக்கு சொல்லி இருக்கு, உதவிக்காரர், கண்காணிகள், இழிவான ஆதாயத்தை ஆசைப்படாத. டவுரி பேசி அதுல கமிஷன் அடிக்கிறது. சொத்து விற்பனைக்கு புரோக்கர் வேலை, காரு பைக்கு வாங்கி கொடுக்க புரோக்கர் வேலை. இத ஊழியக்காரர் செய்யலாமா? இழிவான ஆதாயத்தை இச்சியாதே. தேவன் உன்னை அழைத்தார், தேவன் உன்னை போஷிப்பார், தேவன் உன்னை உடுத்துவிப்பார். உனக்கு பைக்கு தேவையா, கார் தேவையா, தேவன் தேவை என்று காணும் நேரத்தில் உனக்கு தருவார். இவ்வளவு இல்லாம நேர்வழியை விட்டு தடுமாறி ஏதாவது ஒரு வழியில் வருமா என்றால் நீ இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறாய். நேர்மையற்ற ஒரு வரவை நீ எதிர்பார்த்து நிற்கிறாய். அது உன் ஊழியத்தை மங்க பண்ணும். உன் நிமித்தம் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படும். தேவ ராஜ்யத்துக்கு நீ தீமை செய்கிறவனை ஒழிய நன்மை செய்கிறவனாய் இருக்க முடியாது. அல்லேலூயா. சின்ன வயதிலிருந்தே ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள் இருதயத்தில் இதை ஸ்ட்ராங்கா வச்சிருக்கு. பட்டினி கிடந்தாலும் இந்த பைபிளை நெஞ்சோட வச்சுக்கிட்டு இயேசுவேன்னு கூப்பிடு. நீங்க தந்தா சாப்பிடுவேன், இல்லைன்னா சாவேன், இரத்த சாட்சியா சாகிறேன்னு சொல்லு. அல்லேலூயா. எதற்காகவும் ஒரு வித்தியாசமான வழியில போயிடாத, ஆசைப்பட்டுறாத, மனசுல கூட எழும்ப விட்டு விடாதே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, ஆமானை பற்றி கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னேன்.
அப்போ இதுல எல்லாம் தான் பண ஆசை நமக்குள்ள இருக்குன்னு தெரியுது. ஒரு காரியம் வரும்போது அது எனக்கு கிடைக்காதா, இங்கே போனால் அதை தருவாங்களா, அது நடக்குமா இது நடக்குமா என்று வந்தாலே அங்கே பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம், உள்ள பண ஆசை இருக்கு. அதே மாதிரி ஆகான் இல்லையா, ஆமானை பற்றி சொன்னேன். அகாஸ்வேரு ராஜாட்ட போய் லஞ்சம் கொடுக்குறான். அவன் லஞ்சம் வாங்குற ஆசை உள்ளவன், பண ஆசை. இவன் லஞ்சம் கொடுத்து காரியத்தை சாதிக்கும் பழக்கம் உள்ளவன். பாருங்க, லஞ்சம் கொடுத்து காரியத்தை சாதிக்கிற ஒரு பழக்கம் இவனுக்கு பழக்கம். எவ்வளவு கெட்ட பழக்கம் பாருங்க. இன்றைக்கு லஞ்சம் கொடுத்து ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு தேவ மக்கள் போகக்கூடாது. ஆனால் பாடுதான், அதனால நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் நீங்கள் உறுதியாக இருந்தால் கர்த்தர் உங்களுக்காக வழிகளை திறப்பார். அல்லேலூயா. கர்த்தர் கைவிட மாட்டார். உண்மை உள்ளவனை எப்பொழுதும் ஆசீர்வதிப்பார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஆமென். சரி, அப்புறம் பாருங்க, இந்த யூதாஸ் காரியத்தை பார்த்தோம். எதிலும் பண நோக்கம், அதுல இதை கண்டுபிடிக்கலாம், எனக்குள் பண ஆசை இருக்குதான்னு சொல்லி. யூதாஸ் என்ன பண்ணாரு? யோவான் 12:4-5. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனது என்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவன் ஆனபடியினாலும் இப்படி சொன்னான். இயேசுடைய ஊழியத்தில் வரக்கூடிய காணிக்கையே அவன் ஒரு பிசினஸ் மாதிரி நினைக்கிறான். பாருங்க, தைலம் அன்றைக்கு இயேசுவின் மேல் ஊற்றப்பட்ட தைலம், அது காணிக்கை. இன்னும் கர்த்தர் சொன்னார், இது ஆராதனை என்று சொன்னார். அப்போ அங்கே கர்த்தர் மேல் ஊற்றப்பட்ட அந்த தைலத்தையே இவன் பணமா பார்க்கறான். அது தைலமாக, அபிஷேகமாக, காணிக்கையாக, கர்த்தருக்காக கொடுக்கப்பட்ட ஒரு தியாகமான ஒரு பொருளாக அவன் பாராதபடி அவன் விலை போட்டுட்டான். 300க்கு, குறைஞ்சது 300க்கு போகுமே, குறைஞ்சது 300க்கு போகுமே. இந்த மனசு யாருக்கு இருக்கோ பண ஆசை உள்ள கிடக்குன்னு அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுவோம். கஷ்டமா இருக்கோ? சுத்திகரிப்பு எப்பவும் கஷ்டமா தான் இருக்கும், உங்களுக்கே தெரியும்ல. என்ன, பாத்திரத்தை சும்மா தண்ணியை விட்டு அலசி வைக்கிறது ஈஸி, சுத்திகரிக்கிறது கஷ்டமா தானே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புண்ணை சும்மா மேலோட்டமா பண்ணி ஒரு பேண்டேஜை போட்டு விட்டுறது ஈஸி, உள்ள போட்டு குடஞ்சாம்னா சுத்திகரிக்க போனா பயங்கர வலியா இருக்கும். அந்த வலி நல்லது, அது சுகத்தை கொண்டு வரும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், யூதாசுக்கு பண நோக்கம். அதனால யாருமே எதுலையும் பண நோக்கம் பார்க்கக்கூடாது. சில காரியம் கர்த்தருக்காக நம்ம செய்வோம், அதில் இது அதை பண்ணியிருக்கலாம், இது பண்ணியிருக்கலாம், இதெல்லாம் இந்த யூதாசின் ஆவி செய்யக்கூடிய வேலைகள். அப்படி செய்யக்கூடாது. கர்த்தருடைய காரியங்கள் நடக்கட்டும். நமக்காக எவ்வளோ பண்ணுறோம், கர்த்தருடைய காரியம் நடக்கட்டும். அல்லேலூயா. கர்த்தருக்காக செலவு பண்ணப்படுவது சந்தோஷம். அதில் போய் பிடிச்சி இழுத்து அது அவன் நோக்கம் சரியில்லை, அவன் நோக்கம் சரியில்லை. போய் கடைசியில் இயேசுவையே விலை பேசினான், தைலத்தை விலை பேசி அடுத்து எங்கே போய் விலை பேசினான். நேராக பிரதான ஆசாரியர்கள்ட்ட போனான். மத்தேயு 26:14-15 பார்க்கும் பொழுது, அப்பொழுது 12 ஒருவனாகி யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை இயேசுவை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். இந்த 30 வெள்ளிக்காசுக்கு அவன் இயேசுவை விற்று போட்டான். எவ்வளோ ஒரு பெரிய அப்போஸ்தலன், இவ்வளோ மகிமையாய் தெரிந்து கொள்ளப்பட்டவன், இயேசுவோடு நடந்தவன், இயேசுடைய நம்பிக்கைக்கு பாத்திரம், இயேசுடைய காணிக்கை பணத்தை எல்லாம் கையில் வைத்திருந்தவன். அவன் நிலைமையை பாருங்க. அந்த இயேசுவையே வெறும் 30 வெள்ளிக்காசுக்கு சீப் ரேட்டில் வித்திருக்கான். பாருங்களா, எவ்வளோ பண ஆசை அவனுக்கு. பண ஆசை, பண ஆசை இப்படிதான். அவன் போனா என்ன, நமக்கு பணம் கிடைக்கலாம். அவன் கஷ்டப்பட்டா என்ன, நமக்கு பணம் கிடைக்கலாம். அவன் பேர் கெட்டா என்ன, நமக்கு பணம் கிடைக்கலாம்.
இப்படித்தான் யூதாஸ். இயேசுக்கு என்ன எனக்கு பணம் கிடைக்குதில்ல. இந்த மாதிரி எண்ணம் யாருக்குள்ள இருக்கோ பணாசை நிறைஞ்சு உள்ள இருக்குன்னு அர்த்தம். அது பரவாயில்ல, அது போட்டு பணம் பணம் வரட்டு, பணம் வரட்டு, பணம் வரட்டு, இப்படி நல்ல காரியங்களை மேன்மைகளை எல்லாம் விட்டு பணம் கிடைச்சா போதும் என்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா அது யூதாஸின் ஆவி, பயங்கரமான பண ஆசையின் ஆவி. அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 27:9 ஒரு அழகான வார்த்தை, இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாகிய 30 வெள்ளிக்காசை. இஸ்ரவேல் புத்திரர் அனைவராலும் மிக மேன்மையாய் மதிக்கப்பட்ட அந்த இயேசுவுக்கு யூதாஸ் மதித்த மதிப்பு வெறும் 30 வெள்ளிக்காசு. அவனுடைய உள்ளத்தில் அவ்வளவு பண ஆசை. பண ஆசை, பண ஆசை எவ்வளவு ஒரு பயங்கரமாக கொண்டு போகிறதுன்னு பாருங்க. அவங்க பிறகு இவன் என்ன பண்ணான், பணத்தை வாங்கிட்டு இயேசுவை காட்டி கொடுத்துட்டு பிறகு இவனுக்கு உள்ளத்தில் உறுத்துதல் வந்துட்டு, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டனே. உடனே அந்த பணத்தை எடுத்துட்டு திரும்ப ஓடுறான் பிரதான ஆசாரியர்கள்ட்ட, ஐயா தப்பு செஞ்சுட்டேன், மன்னிச்சுக்கிடுங்க, இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கிடுங்க. அவங்க யாரு, ஐயோ அந்த பணத்தை நாங்கள் தொட மாட்டோம். அப்போ இவன் கொண்டு ஆலயத்தில் போட்டு போயிட்டான். அவங்களுக்கு அடுத்த பிரச்சனை ஆயிட்டு, இந்த பணத்தை காணிக்கையில் சேர்க்க முடியாதே, ஒரு ஆள் ரத்தம் சிந்துறதுக்காக தந்த பணம் இல்லையா, ரத்த கிரயம் இல்லையா, காணிக்கப்பட்டியில் போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு குயவனுடைய நிலத்தை விலைக்கு வாங்கி அந்நியர்களை அடக்கம் பண்ணுறதுக்குன்னு அந்த நிலத்தை வச்சாங்க. எங்கே போகுது பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் யூதர்களை அடக்கம் பண்ணக்கூடாதான், யாராவது அடக்கம் பண்ணோம், அந்நிய ஜாதியான் யாராவது இங்கே வந்து செத்துட்டான்னா அவனை அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு குயவனுடைய நிலத்தை வாங்கி. இது எரேமியா தீர்க்கதரிசி முன்னமே சொல்லி வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதைத்தான் இவர்கள் செய்தார்கள். அப்போ இப்படி ஒரு பயங்கரமான காரியத்தை அன்றைக்கு செய்ய இவன் காரணமாக இருந்தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, அடுத்து 4வது, பண ஆசையை ஜெயிப்பது எப்படி? பண ஆசையை ஜெயிப்பது எப்படி கண்டறியணும். நம்ம ஏதோ ஒன்றும் இல்லாத போல கையை வீசி நடந்துடக்கூடாது. எங்கேயாவது மறைஞ்சிருந்து அது வளர்ந்து நம்ம வாழ்க்கையை அழிச்சிடக்கூடாது. அடுத்தது கண்டுபிடிக்கிறத அடுத்து ஜெயிக்க வேண்டும், ஜெயிக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 6:11, நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. அல்லேலூயா. பண ஆசையை ஜெயிக்கணும்னா விட்டு ஓடு, பண ஆசையை விட்டோடு. அதுக்கு முந்தின வசனத்தில் தான் பண ஆசையை பற்றி சொல்லியிருக்கு, எல்லா தீமைக்கும் வேர். நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை என்ன பண்ணு, விட்டு ஓடு, விட்டு ஓடு, விட்டு ஓடு. ஓடிட்டு உன் நாட்டத்தை தேடுதலை மாற்று. பணத்தை தேடுகிற ஆசைக்கு பதில் விசுவாசத்தை நாடு, தேவபக்திய நாடு, நீதிய நாடு, அன்பை நாடு, பொறுமையை நாடு, சாந்த குணத்தை அடையும்படி நாடு. அல்லேலூயா. நீ பணத்தை நாடி 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 ஓடி 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 வாழ்கிறது பண ஆசை பயங்கரமான தீமைகளை உனக்கு கொண்டு வருகிறது. இப்போ அதை விட்டுட்டு நீ எதை நாடி ஓடணும்? இப்போ ஒரு பட்டியல் சொல்லியிருக்க, இதெல்லாம் ஆவிக்குரிய பொக்கிஷங்கள், ஆத்துமாவை ஐஸ்வர்யமாக்குகிற பொக்கிஷங்கள், இது நித்தியம் வரைக்கும் அழியாத பொக்கிஷங்கள். இதுக்காக உன்னுடைய இதயத்தை திருப்பு, இது மேல ஆசைப்படு, இதை நாடு நாடு, வாஞ்சையோடு தேடு. எதை? நீதியை, தேவபக்தியை, விசுவாசத்தை, அன்பை, பொறுமையை, சாந்த குணத்தை. எப்படி? இதுதான் பண ஆசையை, இந்த உலக பொருட்கள் மேல் இருக்கிற ஆசையை, அழிந்து போகிற பொருட்கள் மேல் இருக்கக்கூடிய ஆசை ஜெயிக்கிற வழி. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெயிக்கிற வழி. சிலர் பாருங்க பயங்கர ஸ்மோக்கர்ஸாக இருப்பாங்க, சிகரெட். அப்புறம் ஒருத்தர் சிகரெட்டை விட்டுட்டு பிறகு ஒரு நாளைக்கு 25 டீ குடிப்பார்கள். அப்போ என்னாச்சு? அந்த சிகரெட் என்கிற கெட்ட பழக்கத்தை மாற்றி வேற ஒரு நல்ல பழக்கத்துக்கு நேராக அவங்க மனசை திருப்புறாங்க பாருங்க. அந்த வகையில் அது நல்லது தான்.
அந்த சிகரெட் என்கிறத நாடி நாடி போன உள்ளத்தை இப்போ எதுக்கு நேரம் திருப்பிட்டாங்க? டீக்கு நேரம் திருப்பிட்டாங்க. ஆனால் கடைசியில் அதுவும் ஓவராக போச்சுன்னா அது வேற கெடுதல். ஆனால் நான் சொல்கிறேன், அவங்க அதை வேற பக்கமாக திருப்புறாங்கல்ல. அதே மாதிரி தான் இங்கே அழகாக சொல்லியிருக்கு. நீ அந்த பணத்தை பொருளை அழிந்து போகிற காரியங்களை நாடி நாடி ஓடுறல்ல, அதுக்கு நேரம் அதை விட்டோடி நீ இதை நாடு, விசுவாசத்தை நாடி. எப்போ விசுவாசத்தை வளர்த்தலாம்? அப்போ கொஞ்சம் பைபிள் எடுத்து படிப்போம், கொஞ்சம் கூட வசனம் உள்ள போச்சுன்னா எனக்கு விசுவாசம் பெருகும். அல்லேலூயா. கொஞ்சம் கூட நான் பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணேன்னா அவர் எனக்குள் விசுவாசத்தை என்ன பண்ணுவார்? இந்த ஆசை உனக்கு வரட்டும். நீ அந்த ஆசையை விட்டுட்டு சும்மா ஐடலாக இருந்தீன்னா, சோம்பேறியா அப்படி இருந்தீங்கன்னா திரும்பியும் பிசாசு அதை கொண்டு நிரப்பி போடுவான். அந்த ஆசையை விட்டுட்டு இந்த நல்ல ஆசைகளை உள்ள எழுப்பிட்டீன்னா அப்போ இது வெற்றிடமாக இருக்காது உன் இருதயம். அப்போ பிசாசு மறுபடி கொண்டு உலக ஆசைகளை உனக்குள்ள என்ன செய்ய முடியாது? திணிக்க முடியாது. ஏன்னா இங்கே வேற ஆசைக்கு நீ இடம் கொடுத்தாச்சு, நல்ல ஆசைகள். அதுதான் அந்த விஷயம். நீ அதை விட்டோடி இதை நாடு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்ண வேண்டிய காரியங்கள். அப்போ தான் இதை ஜெயிக்க முடியும். ஸ்தோத்திரம். நீதியை தேடுங்க, தேவ பக்தியை தேடுங்க, விசுவாசத்தை தேடுங்க, அன்பை தேடுங்கள். எப்படி எல்லாரையும் நேசிக்க முடியும்? இயேசுவே உங்கள் அன்பை இன்னும் தாங்கப்பா. பரிசுத்த ஆவியில் நிரம்பும் பொழுதெல்லாம் அன்பு ஊற்றப்படுதுன்னு சொல்லியிருக்கேன். ஊற்றுங்கப்பா. அந்த ஆளையும் நான் நேசிக்கணும், எனக்கு துரோகம் பண்ண இந்த ஆளையும் நேசிக்கணும், அந்த ஆளையும் மன்னிக்கணும், இந்த ஆளையும் ஏற்றுக்கொள்ளணும். அன்பை நாடு. இப்படி ஒவ்வொன்றா சொன்னால் டைம் போயிடும். ஓகே, அடுத்தது பாருங்க, 1 தீமோத்தேயு 6:6 வாசிங்களேன். 1 தீமோத்தேயு 6:6. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த லாபம், மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா. அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கு பாருங்க. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். அல்லேலூயா. நீங்க முதல்ல அந்த பண நாட்டம் தேட்டத்தை விட்டு உங்க சிந்தனையை விலக்கி, உங்க ஓட்டத்தை விலக்கி, விசுவாசம், அன்பு போன்ற ஆவிக்குரிய பொக்கிஷங்களை ஆசைப்பட ஆரம்பிங்க. அப்போ நீங்க பண ஆசை ஜெயிக்கலாம், ஆகாத சகல ஆசைகளையும் ஜெயிக்கலாம். ரெண்டாவது, உங்களுக்குள்ள வளர்த்த வேண்டியது போதும் என்கிற மனம். திருப்தி, நல்ல ஒரு திருப்தி. எப்படி இருந்த எனக்கு கர்த்தர் என்னெல்லாம் தந்திருக்கிறார், ஸ்தோத்திரம். இது வரணும். ஒரு நாள் ஒன்றும் இல்லாமல் வெறுங்கையா கிடந்தனே, இன்னைக்கு கர்த்தர் இதெல்லாம் தந்திருக்கிறாரு, ஸ்தோத்திரம். கோலும் கையுமாலாம் புறப்பட்டு வந்தேன், இன்னைக்கு ஆண்டவர் பரிவாரங்களை தந்திருக்கிறாரு, ஆமென். இந்த மாதிரி ஒரு போதும், இப்ப இருக்கிறதே மேலானது, இதுக்கே நான் தகுதி கிடையாது, இவ்வளவும் தந்தவர் இன்னும் தர வேண்டியவைகளை தாராளமாய் தருவார். திருப்தி. ஆசைனாலே டென்ஷன், ஆசை வந்தாலே ஸ்ட்ரெஸ், ஆசை வந்தாலே அது என்னென்னமோ பண்ணிடும் உள்ளால. ஆனால் அந்த ஆசையை ஜெயிக்கிறதுக்கு கவுண்டர் பண்ண வேண்டியது போதும் 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 என்கிற மனது. அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். கண்டிப்பாக போதும் என்கிற மனது. இதுக்கு மேலே அப்பா என்னெல்லாம் எனக்காக பரத்திலே உருவாக்குறாரோ எல்லாம் வரும், பெற்றுக்கொள்வேன். நானும் கேட்பேன், எனக்கு உரிமை இருக்கு, கேட்பேன், தர்றதை பெற்றுக்கொள்வேன். தராததுக்காக போட்டு வருத்தப்பட்டு நடக்க மாட்டேன். அவருக்கு சித்தம் இல்லையா இருக்கலான்னு விட்டுருவேன். அவருக்கு ஒருவேளை இது வேலையா இருக்கா, கொஞ்சம் தாண்டி தான் தருவாரா இருக்கலாம் என்று விட்டுருவேன். அதுக்காக போட்டு அழுதுட்டு இருக்க மாட்டேன். அவருக்கு இது சித்தமானு தெரியாமல் அதுக்கு போட்டு ஃபாஸ்டிங் பண்ணி அவரை பிடிச்சி இழுத்துட்டு இருக்க மாட்டேன். போதும் என்கிற மனம். அல்லேலூயா. அந்த போதும் என்கிற மனதுடனே தேவபக்தியும் இருந்தால் அதுதான் மிகுந்த ஆதாயம். இந்த போதும் என்கிறது தான் நம்ம எபிரேயர் 13:5 படித்தோம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். விவாக விஷயங்கள் வரும்போது மாப்பிள்ளை விட்டாரே, உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று ஒரு ஆள் கூட சொல்லலையே. எண்ணுங்கள். அப்போ நீங்கள் சிந்திக்க வேண்டியது என்ன? அந்த பொண்ணை என் பையனுக்கு எடுத்தா அந்த சொத்தெல்லாம் வரும், சொத்து வரும், வேற ஏதாவது ஆகாதெல்லாம் வந்துருச்சுன்னா அப்புறம் யார் சுமக்கிறது?
அதை பற்றி சிந்திக்க மாட்டார்கள். அல்ல, அப்படி எண்ணாதிருங்கள். நமக்கு பிள்ளைக்கு இருக்கிறதெல்லாம் போதும். எப்படி? ஆமேன். வாயை திறந்து சொல்லுவோம் ஆமேன். அப்பதானே சுத்திகரிப்பு வரும். அல்லேலூயா. ஆமா, போதும். அப்படி இருக்கணும். போதும் என்ற எண்ணங்கள். நமக்கு இருக்கிறவைகள் போதும். அதுக்கு மேல நம்ம பையனுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சா போதும். அது தேவன் சித்தமா வச்சிருக்கிற பொண்ணு வேணும். அதுதான் நமக்கு முக்கியம். அதுதான் வேணுமே தவிர இனி இதுக்கு மேல பெருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம மனசு ஆசைப்படலை. அல்லேலூயா. போன வாரம் தானே இதை சொன்னேன் இல்லை? ஆனால் அவரவர் பிள்ளைகளுக்கு கொடுக்கறத அவங்க கொடுக்கணும். அது அவங்க சைடு சந்தோஷமாக கொடுக்கட்டும். ஆனால் இங்கே ஆசைப்படக்கூடாது. போதும், நமக்கு இருக்கிறது போதும் என்கிற மனசு. ஸ்தோத்திரம். சரி, அதுக்கு ஒரு இன்னொரு விளக்கமும் கொடுத்துருப்பாருங்க. எபிரேயர் 13:7, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை நடத்தினவர்கள் எந்த விசுவாசத்தில் வாழ்ந்தார்கள் அதை நீங்கள் பாருங்கள். அவர்கள் வாழ்க்கையை முடித்து போயிட்டாங்க. அதனால் அவங்க வாழ்க்கையை பற்றி நமக்கு இப்போ தெளிவாக தெரியும். இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இன்னும் வெற்றியாக வாழ வேண்டியது இருக்கிறது. அதனால் இப்போ அவங்கள வச்சு நம்ம எல்லா பாடமும் படிச்சிட முடியாது. இன்னைக்கு இப்படி இருக்கிறார், நாளைக்கு எப்படி இருப்பாரோ, அப்படிலாம் இருக்கு மனுஷனுடைய காரியம். அவடத்துக்கு நல்லதுகளை எடுத்துக்கொள்ளலாம், எல்லாருடைய நல்லதுகளை எடுத்துக்கொள்ளுவோம். ஆனால் அந்த ஹிஸ்ட்ரி முடிஞ்சிட்டு, லைஃப் முடிஞ்சு ஹிஸ்ட்ரி ஆயிட்டுன்னா அது ஒரு ஃபுல் பிக்சர் நமக்கு தெரியுது. அப்போ அதில் அவர்கள் பின்பற்றின விசுவாசம் என்ன, பண விஷயத்தில் அவர்கள் பின்பற்றின விசுவாசம் என்ன, பொருட்கள் காரியத்தில் பின்பற்றின விசுவாசம் என்ன, விவாக நேரங்களில் பின்பற்றின விசுவாசம் என்ன, வாழ்க்கைக்கு அடுத்த காரியங்களில் பின்பற்றின விசுவாசம் என்ன, ஊழியத்துக்கு அடுத்த காரியங்களில் பின்பற்றின விசுவாசம் என்ன. இந்த விசுவாசத்தை நீங்கள் முன்மாதிரியாக எடுத்து என்ன பண்ணுங்க, பின்பற்றுங்க. அப்பதான் நீங்க பணாசை இல்லாதவளா நிற்க முடியும். அல்லேலூயா. ஸோ பணாசையை ஜெயிக்கக்கூடிய ஒரு வழியாகத்தான் இதையும் பார்க்க முடிகிறது. விசுவாசம் இருக்கிற இடத்துல பணாசை இருக்காது, பணாசை இருக்கிற இடத்துல விசுவாசம் இருக்க முடியாது. முதல்ல பார்த்தோம்ல, பணாசை இருக்கிறவன் விசுவாசத்தை விட்டு என்ன பண்ணுவான்னு சொல்லி வழுவி போவான். ஆகவே ஜெயிக்க வேண்டும் என்றால் இவைகளை கவனிக்கணும். கடைசியாக ஸ்தோத்திரம், இன்னும் பல வசனங்கள் இடையில இருந்தாலும் நான் விட்டுறேன், எல்லாம் எடுத்தா இனி டைம் ரொம்ப போயிடும். பணாசையை ஜெயித்தோருக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன? பணாசை ஜெயித்தோருக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன? முக்கியமாக எபிரேயர் 13:5 கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நீங்கள் பணாசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நீ பணாசைப்படாம இருந்தீங்கன்னா நான் உன்னோட இருப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு என்ன செய்ய மாட்டேன், விலக மாட்டேன். உன்னை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். நீ போதும் என்கிற மனதோடு வாழுகிறாய். நீ விசுவாசத்தை, அன்பை எல்லாம் தேடி தேடி நாடிக்கொண்டிருக்கிறாய். உலகப் பொருளை நாடி தேடுகிறது இல்லை, அது தேவைக்கு மட்டும் வச்சுக்கிற தெளிவா இருக்கிறாய். அதனால நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். அல்லேலூயா. பண ஆசை உள்ளவன் கூட கர்த்தர் இருக்க முடியாது, கர்த்தர் அவனோடு ஒட்டி இருக்க முடியாது. அவனுக்குள்ள எப்படி தங்கி இருக்க முடியும்? உள்ளத்திலேயே பண ஆசை, ஆகாத ஆசை, அதுல எப்படி கர்த்தர் தங்கி இருக்க முடியும்? ஆனால் பணாசை இல்லாதவர்களாய் நடந்தால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை. 6ஆம் வசனம், அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறவர் என்று நான் தைரியமாக சொல்ல முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், கர்த்தர் என்னோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இன்னும் ஒரு வசனம் கூட சொல்லி நிறுத்துறேன். ரோமர் 2:7 சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார்.
அல்லேலூயா. நம்ம பணத்தை தேடுவதற்கு பதில், பணத்தின் மேல் ஆசை கொள்வதற்கு பதில், மகிமையை நாம் தேடி, கனத்தை தேடி, அழியாமையை தேடினால், அப்படி தேடுகிற தேட்டத்தில் நற்கிரியை செய்கிறோம். நல்ல தாராளமாக நற்கிரியை செய்ய முடியும். ஏன்னா நம்ம தேட்டம் பணம் அல்ல, பொருள் அல்ல, உலகத்தில் உள்ள அழிந்து போகும் பொருள் அல்ல. அழியாமையை தேடுகிறோம், நித்திய மகிமையை தேடுகிறோம், நித்திய கனத்தை தேடுகிறோம். அவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே அன்பான தேவ பிள்ளைகளை, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போகிறோம். நிறைய வசனங்கள் கேட்டோம். அந்த வசனம் உள்ள வர வர நமக்கு சுத்திகரிப்பு. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தால் நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள் என்று இயேசு கூறினார். அதனால தான் அந்த வசனங்கள் ஒவ்வொன்றுக்கும் திறந்த உள்ளத்தோடு இடம் கொடுக்கணும். அந்த வசனங்கள் உள்ள போய் சுத்திகரிக்கும். தாம் சபையை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறார். அந்த வசனம்தான் உங்களுக்கு வந்து கொண்டு இருந்தது. இப்பொழுது எல்லாம் கண்களை மூடுவோம். கண்களை மூடுவதோடு இதயத்தை திறந்து, இதயத்தை திறந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கொஞ்ச நேரம் பேசுவோம். வாயை திறந்து அறிக்கை பண்ணி பேசும் பொழுது, ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் நமக்குள் ஒரு நல்ல சரியான கிரியை செய்வார். ஜெயம் வந்துடும். சிலருக்கு வசனம் தெரியும், வழி தெரியும், ஆனால் அதில் நேர்மையாக ஸ்ட்ராங்காக நடக்க முடியாதபடி தடுமாற்றங்கள் இருக்கும். இன்றைக்கு அந்த தடுமாற்றங்களை கர்த்தர் மாற்றுவார். நல்லா வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஊழியர்கள், விசுவாசிகள், ஆமீன், வாலிபர்கள் எல்லாருமே ஜெபம் பண்ணணும். வாய் திறந்து ஜெபம் பண்ணுவோம், பேசுவோம், வாய் திறப்போம். ஸ்தோத்திரத்தோடு கூட கர்த்தரிடத்தில் பேசுவீர்களாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பணாசை, பொருளாசையினால் வந்த மகா பயங்கரமான தண்டனைகள், அழிவுகள், விழுகைகள், இவைகளை குறித்து நாங்கள் எச்சரிப்பாய் கேட்டுக்கொண்டு வந்தோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். விவாக காரியங்களில் அதிகமாய் பணாசை விளையாடுகிறது. அப்படி யார் வாழ்வில் இருந்திருக்கிறதோ, அல்லது இப்பவும் உள்ளத்தில் அப்படிப்பட்ட சிந்தனைகள் இருக்கிறதோ, நீங்கள் கர்த்தரிடத்தில் அதை குறித்து பேசி இன்றைக்கு அதை ஜெயித்து விடுவீர்களாக, ஜெயம் பெற்று விடுவீர்களாக, ஜெயம் பெற்று விடுவீர்களாக. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென். என்னுடைய விவாகத்திலே, என் பிள்ளைகளுடைய விவாகத்திலே இந்த பணம், பொருள் என்கிற சிந்தைக்கே இடம் கொடுக்க மாட்டேன். இயேசுவே அந்த சிந்தனை என்னை விட்டு எடுத்து போடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த காலங்களில் அது நடந்து விட்டது. இனி என்ன செய்வதென்று தெரியவில்லை. உம் பாதத்தில் விழுகிறேன் அப்பா, உம் பாதத்தில் நான் விழுகிறேன் அப்பா, என்னை மன்னித்து விடும் அப்பா. அறியாமையின் காலத்தில் நடந்து விட்டதப்பா. உடைய வசனங்களை அறிந்த நான் பயப்படுகிறேன் அப்பா. உமது வசனத்திற்கு நான் பயப்படுகிறேன், நடுங்குகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்படி எல்லாம் பேரம் பேசி வாங்கினவர்கள், ஆமென், உங்கள் மனைவியினுடைய வீட்டாருக்கு நன்மை செய்யுங்க. எங்கெங்கே வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச நன்மை செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேவனே, பணாசை இல்லாதவர்களாய் நடக்க கிருபை செய்யும். இருக்கிறது போதும் என்று எண்ண கிருபை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இழிவான ஆதாயத்தை ஒரு பொழுதும் இச்சிக்காதபடி கர்த்தர் எல்லாரையும் காத்து கொள்ளுவீராக. Glory, hallelujah, 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 hallelujah. ஆமென், 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 ஆமென். எனக்கு நீர் வைத்ததை விட்டு அதற்கு குறுக்காலே சைட் டோஸ்ல போய், ஆமென், பக்க வழியாய் கை நீட்டுகிற அனுபவங்கள் எல்லாம் மாறி போகட்டும். அந்த எதிர்பார்ப்பே உள்ளத்தை விட்டு மாறி போகட்டும். வாய் திறந்து ஜெபிங்க. சிலர் நல்லா ஜெபிக்கிறீங்க. எல்லாருமே வாய் திறந்து ஜெபித்து, ஆமென், எல்லாம்
ஆகாத ஆசைகள் நம்மை விட்டு மாறணுமே. ஆமீன். அழியாமை குறித்த விருப்பம் வரணுமே. அழிந்து போகிற பொருட்கள் மேல், அழிந்து போகிற காரியங்கள் மேல், நிலை நிற்காத காரியங்களின் மேல், நித்தியமில்லாத காரியங்கள் மேல் ஆசைப்பட வேண்டாம், ஆசை வைக்க வேண்டாம், பற்றுதல் கொள்ள வேண்டாம், நம்முடைய உள்ளம் அதில் ஒட்டிவிட வேண்டாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் ஊற்றப்பட்ட தைலத்தை பணமாக பார்த்தவன் ஆமென் மொத்தமாக எல்லாவற்றையும் இழந்து விழுந்து போனானே. அந்த நிலைமை வரக்கூடாது. காணிக்கையாய்ப்பார், கர்த்தருடைய காரியத்தை கர்த்தருடைய காரியமாய்ப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாத்திலையும் பணக்கணக்கு போடாதே, பணக்கணக்கு போடாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தைலத்துக்கு விலை பேசினவன் கடைசியில் இயேசுவுக்கே விலை பேசி விட்டானே. எவ்வளவு கொடிய துரோகத்தில் ஆகிவிட்டான், எவ்வளவு பயங்கரமான முடிவை அடைந்து விட்டான். ஆமென். தேவ ஜனமே, தேவ ஊழியர்களே, வாய் திறந்து கெஞ்சி ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். பயங்கரமான வலு சர்ப்பம் ஆமென் அநேகரை வஞ்சித்து இழுத்து கொண்டு போய்கொண்டிருக்கிறான். நீயும் நானும் விழாதபடி இருக்க வேண்டும் என்றால் மன தாழ்மையோடு கூட கர்த்தர் பாதத்தை பற்றி பிடித்து கெஞ்சி கூப்பிட்டு இந்த பண ஆசையை ஜெயித்து விடு, பொருள் ஆசையை ஜெயித்து விடு, எல்லாவித ஆகாத ஆசைகளை ஜெயித்து விடு. இன்றைக்கு கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிற வேளை, வாய் திறந்து கேட்டால் கர்த்தர் ஜெயத்தை தருவார். இதயம் திறந்து மன்றாடினார் கர்த்தர் நிச்சயமாய் கட்டுகளை உடைப்பார். ஆமென், ஆமென். எந்த கண்ணிகளில் கால் சிக்கி கிடக்கிறாய், பண ஆசை உன்னை கண்ணியில் கொண்டு சிக்க பண்ணி விட்டதா, அந்த கண்ணி தெரிக்கத்தக்கதாக கர்த்தர் ஒரு கிரியை செய்ய வல்லவரா இருக்கிறார், வல்லவரா இருக்கிறார், வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பண ஆசையினால சிக்கப்பட்டு, பண ஆசையினால சோதனையில விழுந்தேன், பண ஆசையினால கண்ணிகளிலே விழுந்தேன். இயேசுவே என்னை காப்பாற்றும் என்று கூப்பிடுங்கள். ஒரு விசை காப்பாற்றும் ஐயா, இனி நான் பண ஆசை இல்லாமல் நடப்பேன் ஐயா என்று கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் மனம் இறங்குவார், கண்ணிகளிலிருந்து விடுவிப்பார், சோதனைகளிலிருந்து தூக்கி எடுப்பார், விழுகைகள் வீழ்ச்சிகளிலிருந்து தூக்கி எடுப்பார். ஹல்லேலூயா, 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 hallelujah, hallelujah. Oh glory, 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 glory. Ulaba katuna shabala rakadara shantuna. ஐஸ்வர்யவானாக விரும்பவில்லை. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குரிய காரியங்களில் நான் மேன்மையடைய விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, திருப்தியற்ற என்னுடைய மனதை மாற்றி திருப்தியை தருவீராக, திருப்தியை தருவீராக. இன்றைக்கு சில வேதனைகளால் என்னை உருவ குத்தி கொண்டேன். அதுக்கு அடிப்படை காரணம் சில ஆசைகள். அந்த ஆசைகளை ஜெயிக்கும்படியாய் அந்த வேர் எனக்குள்ளே இருந்து பிடுங்கப்பட்டு போகத்தக்கதாய் பரிசுத்த ஆவியின் அக்கினி அந்த வேர்களையும் சுட்டரித்து மாற்றி போடுவதாக, மாற்றி போடுவதாக, மாற்றி போடுவதாக, மாற்றி போடுவதாக. கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக. தீமைகளை என்னை விட்டு சுட்டரித்து மாற்றுகிற ஆவியின் அனுகிரகம், ஆவியின் அபிஷேகம் இறங்குவதாக, கிருபை இறங்குவதாக. ஹல்லேலூயா. வாயிலே தீர்க்க தரிசனம், உள்ளத்திலே பொருளாசை, கடைசியிலே அவன் நீதிமானோடு மரிப்பேன் சொல்லி துன்மார்க்கனோடு மரித்து போனானே. இந்த பரிதாபங்கள் ஒருவருக்கும் வரக்கூடாது. இயேசுவே இறங்கும், இயேசுவே இறங்கும், இயேசுவே இறங்கும். உலபா கதுரா பௌலபா ரபா ஷலபா துரபா தரா கதுரா பௌஷந்தலா ரிகமன பௌதலா ஷிபலபல புகமன மஷல கபௌரியா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாவித ஆசை இச்சைகள் இப்பொழுது ஆவியின் அக்கினியினால் சுட்டரிக்கப்படட்டும். பரிசுத்த ஆவியின் அக்கினியினால் ஆசை இச்சைகள் சுட்டரிக்கப்படட்டும். பலவிதமான ஆசை இச்சைகள் சுட்டரிக்கப்படட்டும், சுட்டரிக்கப்படட்டும். எல்லாரும் ஆவியில் நிறைந்து கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறீர்கள். பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுங்கள், இடம் கொடுங்கள், இடம் கொடுங்கள். பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி நமக்குள் இறங்கி, நமக்குள் இறங்கி இந்த பொல்லாத வேர்களை இப்பொழுது சுட்டரிக்கட்டும், சுட்டரிக்கட்டும். பலவிதமான இச்சைகளின் ஆமீர் வேர்களை சுட்டரித்து போடட்டும், ஆசைகளின் வேர்களை சுட்டரித்து போடட்டும். உலபால புகபர பௌஷால பௌதர பௌதுர பல புகமன துலகதர பௌஷால பௌதர
Shalabadura, Rifedabara Balabara Shalabadura, Rabadura Shalabadura, Badura Balabukabara Shalabadura, Rikadabala Balabalabara Shalabadura, Badura Balabashanduna, அந்நிய வரத்தை பெற்ற அத்தனை பேர் அந்நிய பாஷைகளில் பேசி கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது ஆமென் ஆமென் ஆவியானவர் பலமாய் நம்முடைய உள்ளத்துக்குள் நம்முடைய வாழ்வின் அந்தரங்கத்துக்குள் இறங்கி கிரியை செய்வாராக. சுட்டரிக்க வேண்டியதை சுட்டரித்து போடுவாராக. உலபா தரகா சிமனா ஷலபா ரபோலா அஷந்தரா துரபல புகமனா துரகலபா ரபோ ஷலபதுரியா. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். ஆவியானவர் ஆவியானவர் ஜெயம் தருகிறவர், ஜெயம் தருகிறவர், வெற்றி சிறக்க பண்ணுகிறவர், வெள்ளம் போல வருகிற சத்துருவுக்கு எதிராய் கொடி ஏற்றுகிறவர், கொடி ஏற்றுகிறவர், அவனை தடுத்து நிறுத்துகிறவர். இம்மட்டும் வா, மிஞ்சி வராது என்று இது ஆசை இச்சைகளை தூண்டி விடுகிற பொல்லாத ஆவிகளை நிறுத்தி போடுகிறவர். இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி யாருடைய உள்ளத்தில் ஆசை கொந்தளிப்புகள் இருக்கிறதோ அவைகளை அமைதி அடக்கி போடுகிறவர், அடக்கி போடுகிறவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிசாசானவன் ஆசைகளை தூண்டுகிறார். ஆமென் ஆமென். முதல் பாவமே ஏவாளை அந்த பழத்தை சாப்பிட ஆசையை தூண்டினது தான் ஆரம்பம் ஆயிற்று. தேவ ஜனமே எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையாயிரு. ஆசையை தூண்டிவன் வாழ்வை அழிக்கிறான், ஆசையை தூண்டிவனுடைய மேன்மையை அழிக்கிறான். அது பொல்லாத வலு சர்ப்பத்தின் தந்திரம் அதுதான். ஆசைகளை இச்சைகளை தூண்டி அதற்கேற்ற வாசல்களையும் அவனுக்கு வசதியாய் திறந்து தந்து உன்னை இழுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறான். கடைசியிலே பயங்கரமான கேட்டுக்குள்ளே தள்ளுவா. பயங்கரமான தீமைகள் வரும், பயங்கரமான வேதனைகள் வரும். ஒரு பொல்லாத முடிவு, நீ விரும்பாத முடிவு சம்பவிக்கும். அது உனக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இப்பொழுதே கதறி கூப்பிடு, கர்த்தரை நோக்கி கூப்பிடு, கர்த்தரை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகளே மகனே, உள்ளத்தின் அந்தரங்கத்துக்குள் ஆமை நீயே அடக்கி அடக்கி வைக்கிற சில ஆசைகள் இருக்கின்றன. நீயே அதுக்கு இடம் கொடுக்கிறாய், இடம் கொடுக்கிறாய். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்று கர்த்தர் சொன்னாரு. இனி பாவம் செய்யாதே என்று கர்த்தர் எச்சரித்தாரு. ஆமீன். அந்த வார்த்தைகள் உனக்குள் பலமாய் இறங்கட்டும். நீ பிசாசுக்கு இடம் கொடுக்காத. இடம் கொடுத்துட்டு அவன் வஞ்சித்துட்டான், அவன் வஞ்சித்துட்டான்னு சொல்லாத. ஆமீன். ஏவாளுடைய கையை பிடிச்சு பழத்தை பறிச்சு புசிக்க வைக்கல. அவன் ஆசையை தூண்டிட்டு போயிட்டான். ஆனா இவ இடம் கொடுத்தா, இவ இடம் கொடுத்தா. காயினை கொலைகாரனாய் மாற்றும்படி ஆமீன் அந்த பாவம் வாசப்படியில் படுத்து கிடந்தான். அந்த பிசாசு வாசப்படியில் படுத்து கிடந்தான். கர்த்தர் எச்சரித்தார். ஆனால் திரும்ப அவன் பிசாசுக்கு இடம் கொடுத்தான். நீ பிசாசுக்கு இடம் கொடாமல் இரு, பணாசைக்கு இடம் கொடாமல் இரு. அவைகளை விட்டு ஓடு தேவ மனுஷனே, அவைகளை விட்டு ஓடு தேவ மனுஷனே. யோசேப்பு இச்சையை விட்டு ஓடினா, நீ பண ஆசையும் விட்டு ஓடு, பொருள் ஆசையும் விட்டு ஓடு, பதவி ஆசையும் விட்டு ஓடு, மண் ஆசைகளை விட்டு விலகி ஓடு. விசுவாசத்தை அடையும்படி நாடு, அன்பை அடையும்படி நாடு, பொறுமை அடையும்படி நாடு, தேவ பக்தியை அடையும்படி நீ நாடு. நீ நாடி தேட வேண்டியது இதுவல்லவா? கெட்டவைகள் வெளியேற்றப்படட்டும், வெளியேற்றப்படட்டும். பொருள் ஆசை முதலானவைகள் மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளது வெளியே வந்தவனை தீட்டுப்படுத்தும், அவனை தீட்டுப்படுத்தும். பொருள் ஆசை அக்கிரமா, பொருள் ஆசை அக்கிரமா, பொருள் ஆசை விக்கிரக ஆராதனைக்கு சமம். ஆமென் ஆமென். என் இருதயத்தை சுத்திகரியும், என் சிந்தனையை சுத்திகரியும். ஆமென் 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 ஆமென். நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. அநேக தேவ பிள்ளைகள் விடுதலை எடுக்கிறீர்கள், பலன் வருகிறது. கர்த்தர் உன்னை ஆமென் நினைத்த அனுபவத்தில் உயர்த்த போகிறார், உயர்த்த போகிறார். ஆமென். சிறகடித்து பரப்பாய் உன்னை இப்பொழுது கட்டி போட்டிருக்கிற ஆமென் ஆமென் அந்த ஆசா பாசம் ஆகும் குற்றிகள் கயறுமாய் அறுத்து மாற்றுவாராக. ஆமென். எக்காலம் தொனிக்கும் பொழுது ஒரு இமைப்பொழுதிலே நீ ஆகாயத்தில் கர்த்தரை சந்திக்கத்தக்கதாய் உலகத்தில் உன்னை கட்டி போட்டிருக்கிற அந்த ஆசை என்கிற கயறுகள், ஆசை என்கிற சங்கிலிகள் இயேசுவின் நாமத்தில் அவைகள் இப்பொழுது அறுத்து மாற்றப்படுவதாக. பரிசுத்தாவின் அக்கினி வெட்கல சங்கிலிகளை உடைத்து போடட்டும், உடைத்து போடட்டும், உடைத்து போடட்டும். சிம்சோனை கட்டி இருந்த புது கயறுகள் சும்மா நெருப்புப்பட்ட நூலை போல அற்று போயிற்றல்லவா? அதுபோல இந்த பணாசை என்கிற கயறு இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அற்று போவதாக, அற்று போவதாக, அற்று போவதாக. க்ளோரி 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 க்ளோரி. கர்த்தருடைய
வல்லமை இறங்குவதாக. ஒரு சரியான கிரியை, ஒரு உள்ளான கிரியை இப்பொழுது எல்லாருக்குள்ளும் வருவதாக வருவதாக. ஆமை, நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நல்ல ஸ்தோத்திரங்கள் சொல்லுங்க, ஸ்தோத்திரங்கள் சொல்லுங்க, நல்ல ஸ்தோத்திரங்கள் சொல்லுங்க. நல்ல 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 glory 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 glory. Hallelujah, 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 hallelujah. Urabala barabala barabala bukabara boshala baudara duraba shandara. Amen, amen, amen. விடுதலை விடுதலை விடுதலை. பட ஆசையின் மேல் ஜெயம் 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 ஜெயம். Hallelujah, hallelujah. எங்கள் இருதயங்களை சுத்திகரிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உன் வசனத்தாலும் ஆவியாலும் எங்களுக்குள் ஒரு சுத்திகரிப்பு ஊழியத்தை நீர் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எஸ் எஸ் எஸ். அழியாமையை வாஞ்சிக்க, நித்திய ஜீவனை வாஞ்சிக்க, புதிய எருசலேம் மகிமையை வாஞ்சிக்க, இவ்வுலகத்தினுடைய அழிந்து போகும் பொருட்களை எல்லாம் பின்னே தள்ள, இயேசுவை முன்னே நிறுத்த கிருபை செய்தருளும், கிருபை செய்தருளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Lord. Praise the Lord. எங்கள் பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இன்று குறிப்பாக ஆண்டவரே, பண ஆசையை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லுகிற விஷயத்திலே அநேக தேவ வசனங்களை நாங்கள் வாசித்தோம் அப்பா. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிற பைபிளில் எவ்வளவு வசனங்கள் அதை சொல்லுகிறது. இந்த எச்சரிப்புகளை எல்லாம் அடிக்கடி வாசித்து அடிக்கடி கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களில் ஒருவராகிலும் இதில் அகப்பட்டு போகாதபடி கிருபையாய் காத்து நடத்த வேண்டும் அப்பா. பண ஆசை, பொருளாசை போன்ற எல்லாவித ஆகாத ஆசைகளில் இருந்து எங்களை விடுதலை ஆக்கி பரிபூர்ண ஜெயம் தந்து நடத்த வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த பணாசை, பொருளாசை, ஆகாத ஆசைகள் அனைத்திலிருந்தும் இயேசு கிறிஸ்துவினாலே எங்களுக்கு நீர் ஜெயம் தருகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வார்த்தைகளை ஆமென் கேட்கிறவர்கள், இந்த வார்த்தைகளை தியானித்து ஜெபிக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் பரிபூர்ண ஜெயம் உண்டாக என் தேவன் வழி நடத்தும் அப்பா. பெரிய காரியங்கள் செய்யும். இன்றைக்கு மாலை விசேஷித்த கூட்டத்தை ஆசீர்வதியும். தேவ மக்கள் தகுதியோடும் ஆயத்தத்தோடும் வந்து கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற உதவி செய்யும். அதை மிகுந்த ஆசீர்வாதமாக்கி தாரும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சபை கர்த்தருக்குள் பலப்பட்டு வளரத்தக்கதாய், நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் அழைப்பில் உறுதிப்பட்டு முன்னேறத்தக்கதாய், கர்த்தருக்கு பிரியமானவர்கள் என்று சாட்சி பெறத்தக்கதாய், உம்முடைய நித்திய மகிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஒவ்வொருவரையும் உருவாக்கும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.